Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 7வது இரவிலே தினம் ஒரு வரலாறு என்ற அடிப்படையில் ஒரு முக்கியமானதொரு வரலாற்றை நாம் எல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் ஜாஹிலியாவை தெரிந்து கொள்ள மாட்டானோ அவன் இஸ்லாத்தை எளிதாக அழித்து விடுவான். அதாவது ஜாஹிலியா என்பது இஸ்லாத்திற்கு எதிரான நடைமுறைகள். ஐயாமுல் ஜாஹிலியா, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்பாக ஷிர்கு குஃபரிலே மூழ்கி கிடந்த கொள்கைகள். அந்த ஜாஹிலியாவை தெரிந்து கொள்ளாதவன் இஸ்லாத்தை இலகுவாக அழித்து விடுவான். அதே போன்று எம்பெருமானா அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கு எதிரான பித்அத்துகளை தெரிந்து கொள்ளாதவன் சுன்னத்துகளை இலகுவாக அழித்து விடுவான். அதுபோன்று இஸ்லாத்திற்கு எதிரான பாத்திலான ஃபிர்காக்களை, பாத்திலான குழப்பமான பிரிவுகளை பற்றி அறிந்து கொள்ளாதவன் இஸ்லாத்தினுடைய உண்மை சொரூபத்தை, உண்மை தத்துவத்தை அழித்து விடுவான் என்பது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கூற்று. அந்த அடிப்படையில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டத்தினராக பிரிந்தார்கள். ஆனால் என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டத்தினராக பிரிவார்கள். அதிலே ஒரே ஒரு கூட்டம் மட்டுமே சொர்க்கம் செல்வார்கள், மற்ற 72 கூட்டமும் நரகத்துக்கு தான் போவார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டம் யார், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வெற்றி பெற்ற கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா அனா அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த மார்க்கத்தின் மீது இருக்கின்றோமோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 73 கூட்டத்தினர்கள் ஏற்கனவே வந்து விட்டார்களா, அல்லது இப்பொழுது இருக்கிறார்களா, அல்லது இனிமேல் தான் வருவார்களா என்று நாம் ஆராய்ச்சி செய்து குழப்பத்தில் ஆழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த 72 கூட்டத்தினரிலும், அதாவது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட 72 கூட்டத்தினரில் முதலாவது கூட்டம் தலையாய கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு அந்த வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, யூதர்களுக்கு எதிரான மார்க்கம் 2 மார்க்கம், ஒன்று இஸ்லாம், இன்னொன்று கிறிஸ்தவம். இஸ்லாமும் யூதர்களுக்கு எதிரான மார்க்கம், கிறிஸ்தவமும் யூதர்களுக்கு எதிரான மார்க்கம். அந்த கிறிஸ்தவ மதத்தை, அதாவது இஸ்லாத்திற்கு முன்பாக வந்த கிறிஸ்தவ மதத்தை, அவருடைய அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஏனென்றால் கொன்றுவிட்டால் அதோடு அந்த மார்க்கம் அழிந்துவிடும் என்று திட்டம் போட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான் அவருடைய கொலைவெறி தாக்குதலில் இருந்து. பிறகு யூதர்கள் என்ன சூழ்ச்சித்தார்கள் என்றால், சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொன்று இந்த கிறிஸ்தவ மதத்தை நம்மால் அழிக்க முடியவில்லை, ஆகவே நாம் கிறிஸ்தவத்துக்கு பிறகு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு, அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு யூதனை தயாரிக்க வேண்டும். அந்த யூதன் கிறிஸ்தவனை போன்று வேதமிட்டு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே புகுந்து கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை அழிக்க வேண்டும், அடிப்படை கொள்கைகளை தகர்க்க வேண்டும், அதன் மூலமாக கிறிஸ்தவ மதத்தை உலகத்தில் இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று திட்டமிட்டு ஒரு யூதனை கிறிஸ்தவனை போன்ற ஒரு வேடமிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்டு, வானலிலே உயர்த்தப்பட்டு சுமார் 70 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவத்திலே ஒருவன் பிறக்கின்றான். அதாவது யூதன் கிறிஸ்தவ பெயரிலே பிறக்கின்றான். அவனை யூதர்கள் தயார் செய்து கிறிஸ்தவ வேடம் அணிந்து கிறிஸ்தவத்தினுடைய பெரிய பாதிரியை போன்றும் பெரிய அறிஞனை போன்றும் அவனை ஆக்கி கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படையே தகர்ப்பதற்காக சூழ்ச்சி செய்து திட்டமிட்டு ஒருவனை அனுப்பினார்கள். அவன்தான் சென்ட் பால் என்று சொல்லக்கூடிய புனித பவுல் அடிகளார். இந்த பவுல் அடிகளார் என்பவன் இவன் ஒரு யூதன். இவன் தான் என்ன பண்ணான்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறந்தவன். 70 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இந்த பவுல் அடிகளார், இவன் தான் கிறிஸ்தவத்திலே முதல் முதலாக
ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கையை கொண்டு வருகின்றான். பிதா, சுதன், பரிசுத்தாவி என்ற ஓரிரை கொள்கை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போதித்து வந்தார்கள். ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று போதித்து வந்தார்கள். அந்த ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாக கிறிஸ்தவத்தை அழிப்பதற்காக யூதர்களால் உருவாக்கப்பட்டவன் இந்த பவுல் அடிகளார் என்று சொல்லக்கூடிய சென்ட் பால் என்பவன். இந்த சென்ட் பால் தான் முதலாக ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த 3 தெய்வ கொள்கையை கிறிஸ்தவ மதத்திலே கொண்டு வந்தான். பிதா, சுதன், பரிசுத்தாவி என்ற அந்த கொள்கையை புகுத்தினான். அவனுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொண்டு வந்த உண்மையான ஏகத்துவ கொள்கை மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு அந்த பவுலடிகளால் உருவாக்கிய 3 தெய்வ கொள்கை தான் கிறிஸ்தவ மதத்தின் கொள்கையாக அங்கீகரிக்கப்பட்டது. பிறகு அதுவே கிறிஸ்தவம் என்று ஆகிவிட்டது. உலகளாவிய அளவிலே உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுமே அந்த பவுலடிகளாருடைய மதத்தை தான் பின்பற்றுகிறார்கள் தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போதித்த ஏக தெய்வ கொள்கையை மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டார்கள். இதிலே யூதர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார்கள். இதே ஒரு சூழ்ச்சியை எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை கொல்வதற்கு திட்டமிட்டார்கள் யூதர்கள். ஆனால் பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதருடைய குடியிருப்பிலே போய் அதாவது சமாதான உடன்படிக்கை செய்வதற்காக சென்ற பொழுது தலைக்கு மேல இருந்து பெரிய பாறாங்களை உருட்டி உடைய முயற்சி சூழ்ச்சி பண்ணாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹி வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல அந்த ஆட்டு இறைச்சியில விஷத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு கொள்வதற்கு திட்டமிட்டார்கள். இப்படி எல்லா விதத்திலும் ரசூலுல்லாஹை கொலை பண்ணிட்டோம்டா அதோட இந்த இஸ்லாம் முடிஞ்சிடும் பார்த்தாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தது மட்டுமல்ல, மேலும் மேலும் இஸ்லாத்தை வளர்த்துக் கொண்டே இருந்தான். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு கிறிஸ்தவத்திலே எப்படி ஒரு சூழ்ச்சியை கையாண்டார்களோ அதே போன்ற ஒரு சூழ்ச்சியை கையாண்டு ஒரு யூதனை உருவாக்கினார்கள். இஸ்லாத்தின் பெயரிலேயே ஒரு யூதனை உருவாக்கினார்கள். அந்த யூதன் இஸ்லாத்தின் பெயரிலேயே இஸ்லாமிய கொள்கைகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் தகர்க்க வேண்டும். எப்படி சென்ட் பாலை உருவாக்கி பவுலடிகளாரை உருவாக்கி கிறிஸ்தவத்தினுடைய கொள்கையை தகர்த்தார்களோ யூதர்கள், அதே போன்று இஸ்லாத்தின் பெயராலேயே ஒருவனை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒருவனை உருவாக்கினார்கள். ஹிஜ்ரி 68வது ஆண்டிலே, அதாவது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி சுமார் 50 வருடங்களிலே அல்லது 60 வருடங்களிலே ஒருவனை உருவாக்கினார்கள். அவன் பெயர் என்னவென்றால் அப்துல்லாஹ் இப்னு சபா. இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் யார் என்றால் இவன் ஒரு யூதன். இந்த யூதனை யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தின் போது, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி முடிந்து அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே முசைலமத்துல் கஸ்ஸாப்ங்கிற ஒரு பொய்யன் வந்தான். இவன் வந்து தன்னை நபி என்று வாதிட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே அவன் கொல்லப்பட்டு விட்டான். அவனுடைய சகாப்தம் முடிந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருக்கும் வரை யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாத்துக்கு எதிராக ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் புகழப்பட்டவர்கள். லவ்கான பாதி நபியுன் லகான உமர், எனக்கு பிறகு ஒருவர் நபியா வருவதா இருந்தால் அதற்கு உமர் தான் தகுதியானவர் என்று அந்த அடிப்படையில் எல்லா விதத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கடினமாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும், அதே நேரத்தில் எங்கே அன்பை காட்ட வேண்டுமோ அங்க அன்பை காட்டினாங்க, எங்க எதிர்ப்பை காட்டணுமா எங்க எதிர்ப்பை காட்டினாங்க, எங்க கடினத்தை காட்ட வேண்டுமோ அங்க கடினத்தை காட்டினாங்க, எந்த இடத்துல தீவிரவாதியாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல உலகத்திலே முன்மாதிரி தீவிரவாதியாக திகழ்ந்தார்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருக்கும் வரை யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாத்துக்குள்ள பெரிய ஃபித்னாக்களையோ பெரிய குழப்பங்களை ஏற்படுத்த முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கையாகவே ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப மிருதுவான குணமுடையவர்கள். அதாவது யாரை ஈஸியா ஏமாத்திடலாம் அந்த மாதிரி ஒரு குணமுடையவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய காலத்தில் தான் யூதர்கள் ஒரு சில குழப்பங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த குழப்பத்தினாலேயே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வந்த பொழுதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஷஹாதத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு சில சச்சரவு, ஒரு சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை யூதர்கள் என்ன பண்ணாங்க, பெரிய அளவில் ஊதி பெரிதாக்கி அது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே தொடர்ந்து அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது அபரிமிதமான முஹப்பத் வைத்த சில மக்கள், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹலீஃபா என்று புகழப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அபரிமிதமான முஹப்பத் வைத்த சில மக்களை அவர்களுடைய பெயரிலே அவர்களுடைய தோற்றத்திலே ஒருவனை உருவாக்கினார்கள். அவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா ஒரு யூதன். இவன் முஸ்லிம்களுடைய பெயரிலே உருவாக்கப்பட்டான். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்ன சூழ்ச்சி ஆரம்பிச்சான்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மக்களிடத்திலே பலத்த வரவேற்பு இருந்துச்சு, ரொம்ப பிரியம் வச்சிருந்தாங்க. ஏன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அபு சுஃபியானுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சஹாபாக்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு, அதை பத்தி ஒரு தீபா பார்க்க வேண்டியதில்லை. அந்த கருத்து வேறுபாட்டின் பேரிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்தது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூட்டத்தினர் தான் என்பது அலி ரலியல்லாஹு கருத்து. அதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தெரிந்தோ
தெரியாமலோ ஏதோ இல்ல அவருடைய கூட்டத்தினர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கிட்டாங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த கொலைக்கு, அநியாயமான கொலைக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த குரல் ரொம்ப வலுப்பம் பெற ஆரம்பித்து, ஒரு வலிமை பெற ஆரம்பிச்சு, அந்த குரலுக்கு இடையே தான் இந்த அப்துல்லா இப்னு சபா ஊடுருவ ஆரம்பித்தான். ஊடுருவ ஆரம்பித்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே புகுந்து தன்னை ஒரு அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகனாகவும் ஒரு பெரிய பற்றாளனாகவும் காட்டி, நான் அலி ரலியல்லாஹு தீவிரமான பற்றாளன், தீவிரமான ரசிகன் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணி அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியாமலேயே இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய சில மோசமான அசிங்கமான கொள்கைகளை உருவாக்க ஆரம்பித்தான். எந்த அளவுக்கு என்றால் மக்களுக்கு மத்தியில் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தான் அப்துல்லா இப்னு சபா. அலி ரலியல்லாஹு தஆலா தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். அலி ரலியல்லாஹு அல்லாஹ், லா இலாஹ இல்லா அலி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது அலியை தவிர வேறு இறைவன் இல்லை, அலிதான் நமக்கு இறைவன் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்துல்லா இப்னு சபா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அலி ரலியல்லாஹு தஆலா மேல முஹப்பத்தில் இருந்த மக்கள் நிறைய பேர் இந்த அப்துல்லா இப்னு சபாவினுடைய சூழ்ச்சியை கேட்டு அலி ரலியல்லாஹு அல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி அலி ரலியல்லாஹு உயிரோடு இருந்த உடனே அவங்களுடைய காதுகளுக்கு இந்த செய்தி வருது. உடனே அப்துல்லா இப்னு சபாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி நீ சொல்றது பெரிய தப்பு, இப்படிலாம் சொல்லக்கூடாது, இது ஷரியத்திற்கு எதிரான காரியங்கிறது அலி ரலியல்லாஹு எவ்வளவு கடினமா சொல்லி பார்க்கறாங்க. ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்ல, மீண்டும் மீண்டும் சரிஞ்சு தலையாடிட்டு போயிடறான். திரும்ப போய் அதே பிரச்சாரம் பண்றான். இது அலி ரலியல்லாஹு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாங்க, எல்லா மக்களையும் கூப்பிட்டு, ஊரில் உள்ள அத்தனை மக்களையும் கூப்பிட்டு ஒரு நடு வீதியில வச்சு ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்த்து அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி இந்த அப்துல்லா இப்னு சபாவை போட்டு சாகடிச்சிடறாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு. அடிச்சு சொல்றாங்க, யார் யாரெல்லாம் இவனுடைய கொள்கைக்கு சப்போர்ட்டாக அல்லது இவனுடைய கொள்கையை ஏற்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இதே தண்டனை தான், நெருப்புல தூக்கி போட்டு தான் அவர்களை சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை அவ்வளவு மோசமான வார்த்தை, கொள்கை இஸ்லாத்தை அடிப்படையை தகர்க்கக்கூடிய வார்த்தை, அதுவும் தன்னுடைய பேரால இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு அலி ரலியல்லாஹு தஆலா சகிச்சுக்க முடியல. என்ன பண்ணாங்க, அந்த நெருப்பை வளர்த்து அந்த நெருப்புல தூக்கி அப்துல்லா இப்னு சபாவை தூக்கி போட்டு சாகடிச்சாங்க. ஆனா சகோதரர்களே, அந்த அப்துல்லா இப்னு சபா தான் செத்து விட்டானே தவிர அவன் விதைத்த அந்த விஷ வித்து நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது, நாளுக்கு நாள் பரவ ஆரம்பிச்சது. இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அப்துல்லா இப்னு சபாவை அந்த நெருப்புல தூக்கி போடும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அந்த அப்துல்லா இப்னு சபா நெருப்புல தூக்கி போட்ட உடனே அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க பாருங்க, யூதருடைய ஆதரவாளர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு தஆலா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, லா துஅذிபு அபி அஸாபில்லாஹ், நெருப்பு என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை, அந்த தண்டனையை கொண்டு நீங்கள் யாரும் தண்டனை கொடுக்காதீர்கள். அதாவது யாருக்கும் தண்டனை கொடுக்கறதா இருந்தா நீங்க கல்லால் அடிச்சு கொள்றது, தூக்குல போடுறது, தலையை வெட்டுறது, இந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாமே தவிர நெருப்பால எரிச்சு யாருக்கும் தண்டனை கொடுக்க கூடாது. ஏனென்றால் நெருப்பு என்பது யாருடைய தண்டனை? அது அல்லாஹ்வுடைய தண்டனை. ஆகவே அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு நீங்க யாருக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு சபாவை நெருப்புல தூக்கி போட்டு சாகடிச்சிட்டாங்களே, இது சரியா இது அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆதரவாளர்கள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி அலி ரலியல்லாஹு கேள்விப்பட்ட உடனே அலி ரலியல்லாஹு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஹதீஸ் சொல்லிருக்காங்க, நம்ம தெரியாம மறந்து போய் இப்படி செஞ்சிட்டோமே, இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு உள்ளத்துல, அவங்க உள்ளத்திலேயே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆதரவாளர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, நல்லா கவனிங்க, அப்துல்லான்னு வரதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய உத்தமமான சஹாபி. அவன் அப்துல்லா இப்னு சபா, அவன் யூதன். அந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆதரவாளர்கள் அதான் ஃபித்னா பண்றாங்க. அதான் அலி ரலியல்லாஹு மேல அவர்களே என்ன பண்றாங்க, ஃபித்னா பண்றாங்க. அந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு கையை மீறி போயிடுச்சு இந்த இப்னு சபா, அப்துல்லா இப்னு சபாவினுடைய சூழ்ச்சிகள். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன பண்றாங்க, அதாவது அவங்கள அலி ரலியல்லாஹுக்கு எதிராக மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போய் இந்த இப்னு சபாவுடைய கோத்திர தரப்பு சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றமா அலி நடந்துட்டாங்க, இவ்வளவு ஒரு சஹாபியா, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் சொல்லிக்கிறாரு, அவருக்கு இந்த ஹதீஸ் தெரியாதா, இந்த ஹதீஸ் தெரியாம போயிடுச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அதாப கூட அதாப செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்க, அலி ரலியல்லாஹு இப்படி ஒரு நரக நெருப்புல தூக்கி போட்டிருக்காரு, அதாவது நரக நெருப்பு மாதிரி ஒரு நெருப்பை வளர்த்து அந்த நெருப்புல தூக்கி அப்துல்லா இப்னு சபாவை போட்டிருக்காரு, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரொம்ப அழகான பதில் சொன்னாங்க. இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு தஆலா, அதாவது லா துஅذிபு பி அஸாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய அதாபை கொண்டு நீங்கள் யாரையும் வேதனை செய்யாதீர்கள் என்ற இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த அப்துல்லா சபாவுக்கு இந்த வேதனை கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு தெரியாமலோ இல்ல மறந்தோ செய்யல, நல்லா தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன, அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டு நீங்கள் வேதனை கொடுக்காதீர்கள். அப்துல்லா இப்னு சபாவை பொறுத்தவரை அவனுடைய அல்லாஹ் யாரு?
அவனுடைய அல்லாஹ் யாரு? அலிதானே. அப்ப அவனுடைய அல்லாஹ் அவனை நரக நெருப்புல போட்டுருக்காங்க. இது என்ன தப்பு இது அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே அந்த பிரச்சனை அப்படியே அலி ரலியல்லாஹு மேல அந்த அவதூறு, அந்த குற்றச்சாட்டு அப்படியே அமுங்கி போயிடுது. புரிஞ்சுதா சொன்னது? புரியுதா இல்லையா? நிறைய பேர் புரியல நினைக்கிறேன். அப்ப இப்படி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்படி ஒரு கூற்ற சொன்ன உடனே, அதாவது அல்லாஹ்வுடைய அதாவை கொண்டு அதாவை செய்யக்கூடாது. இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்ன சொல்லிட்டு இருந்தான்? அலிதான் அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தான். அலிதான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால அவனை பொறுத்தவரை அல்லாஹ் யாருன்னா அலிதான் அல்லாஹ். அப்ப அவனுடைய அல்லாஹ், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனை நெருப்புல தூக்கி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளிச்சாங்க. ஹைர், அலி ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற அந்த ஒரு இப்னு சபாவை கொன்று விட்டார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான இப்னு சபாக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். அந்த இப்னு சபா தோற்றுவித்த கொள்கையின் அடிப்படையிலே உருவானவர்கள் தான் யாருன்னு சொன்னா ஷியாக்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா இருக்கா பாருங்க, இவருடைய கொள்கையின் அடிப்படையில் உருவானவர்கள் தான் ஷியாக்கள். அதாவது கிறிஸ்தவத்திலே அவர்கள் பெற்ற வெற்றியை போன்று இஸ்லாத்திலே யூதர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவத்திலே அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணி இந்த பவுலடிகளாரை உருவாக்கினார்களோ அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த பவுலடிகளால் கொண்டு வந்ததான் கிறிஸ்துவனாயி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன கிறிஸ்தவம் அழிஞ்சு போச்சு. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தையும் இந்த மார்க்கத்தையும் பாதுகாப்பான் என்று வாக்குறுதி கொடுத்ததனால அவர்களுடைய சூழ்ச்சி பெரிய அளவில் வெற்றி பெறல. இன்னைக்கு ஷியாக்கள் அந்த கொள்கைகள் இருந்தாலும் கூட, அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய கொள்கைகள் இருந்தாலும் கூட, அவர்கள் சிறுபான்மையார் மூலையில தான் இருக்கிறாங்களே தவிர உலகளாவிய அளவில் உள்ள முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்பக்கூடியவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அவருடைய வகுத்து தந்த அடிப்படை தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தான் உலகத்தில் பெரும்பாலான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆக யூதர்களை பொறுத்தவரையிலே இஸ்லாத்திலே அவர்கள் கிறிஸ்தவத்திலே பெற்ற வெற்றியை போன்று இஸ்லாத்திலே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இந்த ஷியாக்கள் எப்படி உருவானாங்க, இவர்களை கொள்கைகள் எப்படி எப்படிலாம் மாறிச்சு அப்படிங்கிற வரலாற்றை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா தோற்றுவித்த இந்த குழப்பம் இருக்கிறது, இந்த கொள்கை இருக்கின்றது. இந்த கொள்கை நாளடைவிலே மாறி 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 12 பிரிவுகளா பிரிஞ்சிடறாங்க. ஷியாக்கள்ல 12 பிரிவுகள் இருக்கின்றன. முதல் பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா சபாஇயா, அதாவது இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா இருக்கான் பாருங்க, இவன் தோற்றுவித்த கொள்கை சபாஇயா. இந்த இவன் தான் முதல்ல உருவாக்கியவன். இந்த சபாஇயா தான் அடிப்படையான கொள்கை. இதுல இருந்த மத்த கொள்கை தான் பெரியது. இந்த சபாஇயாவுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா இவன் தோற்றுவித்த கொள்கை. அப்துல்லாஹ் இப்னு சபா செத்து போயிட்டான். அலி ரலியல்லாஹு தஆலா மௌத்தான பிறகு ஷஹீதான பிறகு கூட இந்த சபாஇயா கொள்கைக்காரர் என்ன சொல்லிட்டாங்கடா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடல் மட்டும்தான் மரணித்து விட்டதை தவிர உயிர் இன்று வரை நமக்கு மத்தியிலிருந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு என்ன கிடையாது, மரணம் கிடையாது, அவங்களுடைய உடல் தான் மரணிச்சதை தவிர அவங்களுடைய உயிர் இன்னை வரை ஆண்டுகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இவருடைய கொள்கை. அதே மாதிரி அவர்களுடைய அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதி விரைவில் அவர்கள் உடலோடு திரும்ப வருவார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. பொதுவா சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு தஆலா எங்க வஃபாத் ஆனாங்க, எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களை பத்தி ஒரு கட்டுக்கதை ஒன்று மக்களுக்கு மத்தியில் பரவலா புழங்கப்படுது. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான உடனே கூஃபா நகரத்திலே, அதாவது கூஃபாங்கிறது இன்னைக்கு ஈராக்ல இருக்குது, ஈராக்ல உள்ள கூஃபா நகரில் அவங்களுடைய ஜனாசா கொண்டு போய் ஒரு மலை மேல வச்சிருந்தாங்களா. வானத்திலிருந்து மலக்குமார்கள் வந்து அந்த ஜனாசா அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களா, ஜனாசாவை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களா. இப்படிங்கிற கட்டுக்கதை இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் புழங்கப்படுகின்றது. சில இஸ்லாமிய நூல்களிலே, அரபு நூல்களிலே இத்தகைய கட்டுக்கதை எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய வேதனை சொன்னா நம்ம பாஷையில் அஜர்த்துமார் இருக்காங்க பாருங்க, தாடித்த பேச்சு அஜர்த்துமார், அரகுர அஜர்த்துமார், அந்த அஜர்த்துமார்கள் இந்த கதையை படித்துவிட்டு இதை பயானிலும் சொல்கிறார்கள். அதான் பெரிய வேதனை. இந்த கட்டுக்கதையை பயானிலும் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவை கொண்டு போய் கூஃபால கொண்டு போய் மலைக்கு மேல வச்சாங்க, மலையிலிருந்து மலக்குமார்கள் வந்தாங்க, வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க ஜனாசாவை அப்படின்னு சொல்லி கதையா வந்து விடுவாங்க. இந்த கதையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் யார் என்றால் ஷியாக்கள். இந்த சபாயியாவுடைய கொள்கை, இந்த சபாயியாக்களுடைய கொள்கை என்னன்னா, அலி ரலியல்லாஹு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று வானத்தலையில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவார்களோ அதே மாதிரி மறுபடியும் யார் வருவாங்க, அலி ரலியல்லாஹு பூமிக்கு வருவார்கள் என்பது இந்த சபாயியாக்களுடைய கொள்கை. அடுத்த ஒரு கூட்டம் என்னன்னு சொன்னா, இதுல இருந்து பிரிந்தவர்கள் அல் கீசானியா. இந்த கீசானியாங்கிறது இன்னைக்கு ஷியாக்களை பாத்தீங்கன்னா போரான்னு சொல்லுவாங்க, ராப்சின்னு சொல்லுவாங்க, இஸ்மாயிலியாங்குவாங்க, இஸ்னா அஷரியாங்குவாங்க, பாரா இமாமியாங்குவாங்க. இதெல்லாம் ஷியாக்கள் உள்ள பிரிவுகள் இன்னைக்கு பேரு. ஆனா இதுக்கு அரபில நான் பேர் சொல்றேன். கீசானியாங்கிறது இன்னைக்கு போராவா இருக்கலாம், சபாயியாங்கிறது ராப்சியா இருக்கலாம்,
இன்னைக்கு பேர் வந்து மாறி இருக்கலாம். ஆனா கொள்கைகள் அடிப்படையில் 12 பிரிவுகள் இவங்க தான். இரண்டாவது யாருன்னா கீசானியா. இந்த கீசானியாக்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது உலகத்திலேயே தலை சிறந்த மனிதர் யார் என்றால் அது அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அதாவது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உன்னதமானவர்கள் யார் தான்? அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது உலகத்திலே சிறந்த மனிதர் ரசூலுல்லாஹ் தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். பிறகு எப்படி ரசூலுல்லாஹ் வந்து நபியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வும் உருவ ஒற்றுமையில ஒரே மாதிரி இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்ல நுபுவத்தை கொண்டு வரும் பொழுது அலி ரலியல்லாஹு நினைச்சுக்கிட்டு யார்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க? நுபுவத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆள் மாறாட்டம் ஆகி போச்சு, தெரியாம ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஆகவே நுபுவத்துக்கு தகுதியானவங்க யார் தான்? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அலி ரலியல்லாஹு தான் உலகத்திலே தலை சிறந்த மனிதர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணதுனால நுபுவத் யார் கையில கிடைச்சிச்சு? நவுதுபில்லாஹ் ரசூலுல்லாஹ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது இந்த கீசானியாவுடைய கொள்கை. அடுத்த ஒரு கொள்கை யார் அப்படின்னு சொன்னா அல் ஹதாபியா. இந்த ஹதாபியா யார் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய மோசமானவர்கள். இவங்களுடைய மோசமான கொள்கை என்னன்னு சொன்னா, உலகத்திலேயே தலை சிறந்த மனிதர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். ஆனா கீசானியா சொல்ற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மாத்திலாம் போய் ரசூல் நபுவத்தை கொடுத்துட்டு போல, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை விட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக மட்டமானவர்கள். யார்? இந்த ஹதாபியாவுடைய கொள்கை. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை விட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரம் குறைந்தவர்கள். ஏன் சொன்னா அலி ரலியல்லாஹு, அதாவது கீசானியா கொள்கையாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் தப்பு பண்ணிட்டாரு, தெரியாம அலிட்ட கொடுத்து பதிலா ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்றது. இவங்களுடைய கொள்கை என்னன்னா, இல்ல இல்ல அலிக்கு தான் கிடைச்சது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா தப்புலாம் பண்ணல, கரெக்டா கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணை கொடுத்து ஏமாத்தி அந்த நுபுவத்தை புடிங்கிட்டாங்க. நவுதுபில்லாஹ். இது சிரிக்கிற விஷயம், வேதனையான விஷயம். எந்த அளவுக்கு யூதர்களுடைய சூழ்ச்சி இஸ்லாத்துல வேரூரிச்சு பாருங்க. இன்னைக்கும் அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் ஷியாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஷியாக்கள் இருக்கிறாங்க. அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அஃதலுல் ஹல்கி ஃபில் அர்லி. அவங்களுடைய கொள்கை என்னன்னா, பூமியிலேயே தலை சிறந்த படைப்பு அலிதான், அவர்களுக்கு பிறகுதான் மற்ற எல்லாரும். குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்ல, ஷியாக்களுடைய கொள்கை சொல்லுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான கொள்கை உடையவர்கள் இந்த ஹதாபியா என்ற கொள்கைகள். மூன்றாவது கொள்கை என்னன்னு சொன்னா அல் மன்சூரியா. அதாவது இவருடைய கொள்கைப்படி பார்த்தா நம்ம யாரும் விமர்சனம் பண்ணதுக்கான சஹாபாக்கள் உத்தமமானவர்கள். இந்த பைத்தியக்காரங்களுடைய கொள்கை பார்க்கறதா இருந்தா ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு தான் நுபுவத் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் பொண்ணை கொடுத்து ஏமாத்தி நுபுவத்தை புடிங்கிட்டாங்கடா. அப்ப ஒரு பொண்ணம்மா பண்ண பார்த்து ஏமாறுற அளவுக்கு அலி ரலியல்லாஹு பலகீனமா இருந்தாங்களா? என்னங்க இவங்களுக்கு கூற்றுப்படி பார்த்தா அப்ப பொண்ணை கொடுத்தா அலி ரலியல்லாஹு ஏமாந்து நுபுவத்தை பறி கொடுத்துட்டாங்க, அப்படிதானே அர்த்தம் அதுக்கு? பைத்தியக்காரங்க. அடுத்த கூட்டம் யாருன்னு சொன்னா அல் மன்சூரியா. இந்த மன்சூரியாவுடைய கொள்கை என்ன சொன்னா, இவங்க வந்து அந்த அளவுக்கு மோசமா போகாட்டாலும், அதாவது எல்லா சஹாபாக்கள்லயும் அலி ரலியல்லாஹு தான் உன்னதமான சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன உடனே முதல்ல யார் தான் கலீஃபா வந்திருக்கணும்? அலி ரலியல்லாஹு தான் கலீஃபா வந்திருக்கணும். ஆனா மத்த 3 கலீஃபாக்களை இவங்களை ஏமாத்திட்டாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலியை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தி கடைசியாவே கிலாஃபத் கையில் கிடைச்சிச்சு. ஆனா முதல் கலீஃபாவா யார் தான் வந்திருக்கணும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கணும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு. அப்படிங்கிறது இவங்களுடைய கொள்கை. இந்த மன்சூரியா ரொம்ப மோசமான கொள்கையில் உள்ளவங்க என்னன்னு சொன்னா, இவர்கள் ஒரு மகன் தன்னுடைய தாயையும் திருமணம் முடிக்கலாம், தன்னுடைய மகளையும் திருமணம் முடிக்கலாம். இவங்களுடைய கொள்கை. இந்த மன்சூரியாவுடைய கொள்கை இருக்குது. அதாவது தாயையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மகனையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி? மகளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொன்னா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி ஐயாமுல் ஜாஹிலியாவிலே மக்கத்து காஃபிர்களுக்கு மத்தியில் ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய மனைவிமாரெல்லாம் உட்கார்ந்து அழுவாளுவோம். மனைவிமாரெல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணுவாளுவோம்? அழுவாளுவோம். அழுவும் பொழுது அந்த இறந்து போனவனுடைய ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, அவனுடைய சொத்துக்கள் பூரா அவனு தானே வாரிசு ஆவாங்க. இறந்து போனவனுடைய சொத்துக்களுக்கு இவங்க தான் வாரிசு ஆவாங்க. அந்த வாரிசு பொருட்களை எதையும் சேர்த்துருவாங்கடா, இவருடைய மனைவிமார்கள் இருக்காங்க பாருங்க, அதான் இவனை பெத்த தாயி, இவன் கூட பிறந்த தாயி, அது அம்மா தகப்பனுடைய மனைவியருக்கு தாய் தானே, தகப்பனுடைய மனைவியருக்கு மாற்றான் தாய், அந்த தாய் பெத்த தாய் மாற்றான் தாய் எல்லாத்தையும் உட்கார வச்சு இங்கே இருந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி துணியை தூக்கி போடுவானுங்க. துணியை தூக்கி போடுவான். யார் போடுற துணி யார் கழுத்துல போய் விழுதோ அவர்களை தன்னுடைய அடிமையாக ஆக்கிக் கொள்வார்கள், தன்னுடைய வாரிசு சொத்தாக ஆக்கிக் கொள்வார்கள். அது தன்னை பெற்ற தாயின் கழுத்தில் விழுந்தாலும் அவளையும் தன்னுடைய அடிமையாக ஆக்கி அவளோடு குடும்பம் நடத்த ஆரம்பித்து விடுவார்கள். இது ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த ஒரு கெட்ட பழக்கம். அந்த பழக்கத்தை அவர்கள் மறுபடியும் குழி தோண்டி கொண்டு வந்தார்கள் இந்த மன்சூரியா கூட்டத்தினர்கள். ஒருவன் தன்னுடைய தந்தை இறந்த பிறகு தன்னுடைய தாயை என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட தான் பெற்ற மகளை அவன் என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் என்பது இந்த மன்சூரியாவுடைய கூட்டத்தினர்கள். அதே மாதிரி அல் முகைரா, இந்த முகைரா, இது முகைரா ஒரு அலபியா, இந்த அலபியாவுடைய கூட்டத்தினர் கொள்கை என்னன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து, அதாவது இவங்க ரசூல் அல்லாஹ்வுடைய வஹி வந்துச்சு அதெல்லாம் இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு நபியா அனுப்பி வச்சாங்க.
என்னங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறது இந்த அலபியாவுடைய கோட்டத்தினர்கள். அதே மாதிரி அடுத்து ஹாஷிமியா, இந்த ஹாஷிமியாவுடைய கோட்டத்தில் என்ன சொன்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கின்றது. அல்லாஹ்க்கு என்ன இருக்குது? உருவம் இருக்கின்றது. சில சமயங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதாவது ஒரு மனிதனுடைய ரூபத்திலே பூமிக்கு வருவான். அப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே அலியுடைய தோற்றத்திலே அல்லாஹ் பூமிக்கு வந்தான். அதாவது அல்லாஹ்வுக்கு அவதாரம் இருக்குது அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் யாரு? இந்த ஹாஷிமியா. சோ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஷியாக்களுடைய கொள்கையில இருந்து இன்னைக்கு முடியுமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு சொல்லிடுறேன், இல்லனா இன்ஷாஅல்லாஹ் தொடர் நாளைக்கு சொல்றேன். இந்த ஷியாக்களுடைய பாதிப்பு இன்னைக்கு வரணும், இன்னைக்கு வரை நம்மள்ட்ட இருக்குது. எப்படி எப்படிலாம் இருக்குதுங்கிறத இன்ஷாஅல்லாஹ் பின்னாடி சொல்றேன். நான் சொன்ன பாருங்க, நம்ம 50 பேர் இருந்தா ஒரு 5 பேர் அதுல நம்மள அறியாமலேயே யூதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் சொல்லி, இதெல்லாம் எந்த அளவுக்கு யூதர்களுடைய சூழ்ச்சி நமக்கு மத்தியிலே ஊடுருவி நம்முடைய ஈமானை கெடுப்பதற்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் அடிப்படையான உதாரணங்கள். அல் மன்சூரியாவுடைய அல் அலபியாவுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, அலிதான் அல் ஹாஷிமியாவுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அந்த உருவத்துல அல்லாஹ் என்ன பண்ணா, அலியுடைய ரூபத்துல பூமிக்கு வந்தான் அப்படிங்கிறது ஹாஷிமியாவுடைய கொள்கை. அதே மாதிரி அல் இஸ்ஹாக்கியா, இவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்ல மக்கள். என்னன்னு சொன்னா, சேச்சா ரசூலுல்லாஹ் அப்படி ஒரேடியெல்லாம் நம்ம புறந்தள்ளிட முடியாது, அவங்களும் நபிதான், அலி யார் தான்? நபிதான், 2 பேர் நபிதான், அலி நபிதான், ரசூலுல்லாஹ் நபிதான் அப்படிங்கிறது. ஆனால் நிக்காவுடைய விஷயத்துல அல் மன்சூரியாவுடைய கொள்கை இவங்களுடைய கொள்கை. அதாவது மஹரமான எல்லாரையுமே கல்யாணம் பண்ணலாம். ஒரு அண்ணன் என்ன பண்ணலாம், தன் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம், தன் கூட பிறந்த அக்காவை கல்யாணம் பண்ணலாம், அதே மாதிரி தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணலாம், தன்னுடைய தாயை கல்யாணம் பண்ணலாம். மஹரமானவர்கள், அதாவது மார்க்கத்திலே திருமணம் முடிக்க அனுமதி இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லா பெண்களையும் எல்லா ஆண்களும் என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது இவருடைய கொள்கை. அடுத்து வந்த ஒரு கொள்கை தான் இஸ்மாயிலியா. இந்த இஸ்மாயிலியாங்கிறது ஷியாக்கள்ல மற்ற குரூப் எல்லாம் எந்த அளவுக்கு எங்க இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இருக்கிறாங்களா இல்ல அழிஞ்சு போச்சா அப்படிங்க தெரியுதுல. இந்த இஸ்மாயிலியா கொள்கை இன்னைக்கு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு போரா, ராப்சியா, ஷியா, அதே மாதிரி இஸ்னா ஷரியா, இஸ்மாயிலியா குரூப் இப்போ இருக்கிறாங்க. பாரா இமாமியா, நீங்க பாரா இமாமில எங்க போய் தேட வேண்டாம், அங்க இருக்க ட்ரிப்ளிகன்ல இந்த பஞ்சா வைக்கும் போது பாரா இமாம் பஞ்சான பஞ்சா வைப்பாங்க. ட்ரிப்ளிகன்ல பாரா இமாம் பஞ்சா, அந்த பஞ்சா பேர் இந்த பஞ்சா வைக்கிறாங்கல்ல, ஆலே ஜூலா, எனக்கு தெரியாதா? அரே நாம்போலிமா, என்ன நாம்போலிமா தீன் ஆலே ஜூலா யாசேன் யா ஹுசேன் ஆலே ஜூலா கத்திட்டு போறாங்க பாருங்க. அந்த ஆலே ஜூலால பாரா இமாம் பஞ்சான்னு ஒரு பஞ்சாவே இருக்கு ட்ரிப்ளிகன்ல, அந்த பஞ்சால வைப்பாங்க. அந்த பஞ்சா மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் பஞ்சாவா இருக்கும், கையில ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கு அந்த பஞ்சாவை சார்ந்தவர்கள் இந்த பாரா இமாமியா. இப்படி பாரா இமாமியா, இஸ்மாயிலியா எல்லா குரூப் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த இஸ்மாயிலியா குரூப்புடைய கொள்கை என்னன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்ங்கற அளவுக்கு மோசமாக போகட்டாலும் அவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, சஹாபாக்களை திட்டுவார்கள், எல்லா சஹாபாக்களையும் திட்டுவாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்களை தவிர, சஹாபாக்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அத ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையோடு பிறந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையோடு பிறந்தவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பெற்றெடுத்தவர்கள், இவங்க எல்லாத்தையும் அஹ்ல பைத்னு பேர் வைப்பாங்க. அஹ்ல பைத்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் யாருன்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் சிஃபாத்துல் உலூஹியா கொண்டவர்கள். இந்த இஸ்மாயிலியாவோட குரூப் என்னன்னு சொன்னா சிஃபாத்துல் உலூஹியா. சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாம இருக்கல, நான் புரிய வைக்கிறேன். ஏன் அதே வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, வரலாறுகள்ல இதே வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. சிஃபாத்துல் உலூஹியான்னு சொன்னா இந்த அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் மட்டும் சிஃபாத்துல் உலூஹியா கொண்டவர்கள். சிஃபாத்துல் உலூஹியா என்பது இறைவனுடைய தன்மைகள், இறைவனுடைய தன்மைகளை கொண்டவர்கள். அப்ப எப்படி அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறோமோ அதே மாதிரி யார்ட்ட உதவி கேட்கலாம்? யா அப்பாஸ் ஐன்னா, அப்பாஸே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். யா அலி மதத். நீ பார்க்கலாம் நிறைய ஆட்டோக்கள்ல லாரிகள்லாம் யா அலி மதத்னு போட்டிருப்பாங்க. என்ன, அலியே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். யா ஃபாத்திமா மதத்,
யா ஹசன் ஹுசைன் அஇன்னா, இதெல்லாம் ஷியாக்களுடைய வார்த்தைகள். ஹசைனே ஹுசைனே எங்களுக்கு உதவி செய்யுங்கள், அப்பாஸே எங்களுக்கு உதவி செய்யுங்கள், அலியே எங்களை காப்பாற்றுங்கள், பாத்திமாவே எங்களுக்கு சொர்க்கத்தை தாருங்கள். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிற வார்த்தைகளை பூரா யார்கிட்ட கேட்கலாம்? அஹ்ல பைத்திர கேட்கலாம். அஹ்ல பைத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள், அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்களை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களையுமே வாயில வந்தபடி எல்லாம் திட்டுவார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சமீபத்திலே ஷியாவினுடைய ஒரு அமைச்சர், ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன், ஷியாவுடைய ஈரானுடைய ஒரு அமைச்சர் மதீனாவுக்கு வர்றாரு. மதீனாவுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாக்கு முன்னாடி நின்று சலாம் சொல்றாரு. ஷியாவினுடைய முக்கியமான அமைச்சர் அவர் வந்து சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்குது. அந்த அடிப்படையில் சவுதி அரேபியா அரசாங்கத்தினுடைய உதவியோடு பாதுகாப்போடு மஸ்ஜித் நபவிக்கு வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாக்கு முன்னாடி சலாம் சொல்றாரு. யாரு? அந்த ஷியாவுடைய அந்த ஈரானுடைய அமைச்சர். சலாம் சொல்லிட்டு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபர் இருக்குது. அந்த 2 கபருக்கு மத்தியில் நின்று அல்லாஹும்ம லஅன்ஹுமா லஅனன் கபீரா, யா அல்லாஹ் நவுது பில்லாஹ், யா அல்லாஹ் இந்த 2 அயோக்கியர்களை நீ சபிப்பாயாக அப்படின்னு என்ன பண்றாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபர்ல நின்னு சபிச்சிட்டு போயிடுறாரு அவரு. இந்த செய்தி தாங்க முடியாம மஸ்ஜித் நபவியுடைய இமாம் என்ன பண்றாங்க, அன்றைய அந்த மறுவார குத்பாவிலே புடிச்சு வாங்குறாங்க ஷியாக்களை பத்தி. வாங்கிட்டு என்ன சொல்லிடுறாங்க, இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் ஈரானோடு இந்த சவுதி அரேபிய அரசாங்கம் வந்து உறவு வச்சுக்கணுமா? இவர்களுக்கு வந்து சவுதி அரேபிய அரசாங்கம் பச்சை கம்பளம் விரித்து அவரை பாதுகாப்போடு கூட்டு வந்து இப்படி அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய 2 தோழர்களை பத்வா செய்ய வைக்கணுமா அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் காட்டமா பேசுறாரு. பேசி என்னங்க சத்தம் மலையா? சரி, அவர் பேசிட்டு மெம்பரை விட்டு இறங்குறாரு. எங்க போனாருன்னு தெரியல. 8 வருஷமா ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டாங்க சவுதி கவர்மெண்ட். ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி. இது 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்படி ஷியாக்கள் என்பவர்கள், இந்த இஸ்மாயிலியா குரூப்பை சார்ந்தவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அவருடைய குடும்பத்தார்களும், அதாவது ரசூலுல்லாஹி குடும்பத்தினர்களும் அல்லாஹ்வுடைய தன்மையை பெற்றவர்கள். மற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுமே அயோக்கியர்கள், சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி வாயில வந்தபடிலாம் திட்டுவாங்க. இது இந்த இஸ்மாயிலியாவினுடைய கொள்கை. அதே மாதிரி இவங்க இன்னொரு கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, எந்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயத்துக்குமே லாஹிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பாத்தின் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது வெளிரங்கமான அர்த்தம், அந்தரங்கமான அர்த்தம். தொழுகைன்னு சொன்னா அந்த தொழுகைக்கு வெளிரங்கமான அர்த்தம் ஒன்று இருக்குது, அந்தரங்கமான அர்த்தம் ஒன்று இருக்குது. சரி, வெளிரங்கமான அர்த்தங்கிறது சாதாரண இன்னைக்கு எல்லா மக்களும் விளங்கக்கூடியது. உதாரணமா இன்னைக்கு நம்ம தொழுகை என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? தொழுகை என்ன விளங்கி வச்சிருக்கோம்? 5 வேளை தொழுகணும், ருக்கு செய்யணும், சஜ்ஜா செய்யணும், தொழுகை. இது வந்து அந்த வெளிரங்கமான அர்த்தம். இதுக்கு அந்தரங்க அர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த அர்த்தம் யாருக்கு புரியும் என்றால், அந்த பாரா இமாம் என்று சொல்லக்கூடிய 12 இமாம்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்கள். அவங்க மூத்தா போன பிறகு அவங்களுடைய உயிர் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். அந்த பாரா இமாம் என்று சொல்லக்கூடிய அந்த இமாம்களுக்கு இந்த 12 இந்த ஷரியத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தை பற்றியும் அந்தரங்கம் தெரியும். அவங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதுதான் உண்மையான விளக்கம். உதாரணமா தொழுகைங்கிறதுக்கு நாம வெளிரங்கத்தில் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? நாம வந்து 5 வேளை தொழுன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். இது லாஹிரான அர்த்தம் தான், வெளிரங்கமான அர்த்தம் தான். இதுக்கு அந்தரங்கமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இமாம் என்ன சொல்றாரு பார்க்கணும். இமாம் சொன்னா தொழுகைக்கிற இமாம் இல்ல, பாரா இமாம் 12 இமாம். அந்த 12 இமாம் என்ன சொல்றாரு பார்க்கணும். அவர் வந்து தொழுகைக்கு இது அர்த்தம் அல்ல, கபர்ல போய் முற்றதான் தொழுகை என்று சொன்னால் உடனே அதை ஏத்துக்கணும் என்ற அந்தரங்கமான அர்த்தம் அவருக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி இவங்கள்ட்ட ஜினான்னு ஒன்று நம்ம விளங்கி வச்சிருக்கோம், விபச்சாரம். விபச்சாரம் நம்மள்ட்ட என்ன விளங்கி வச்சிருக்கோம்? ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு எந்த விதமான இஸ்லாமிய ஷரியத்துக்கு மாறுபட்ட விதத்திலே ஹராமான முறையில் உடலுறவு கொண்டால் அதற்கு பேர் விபச்சாரம் விளங்கி வச்சிருக்கோம். இவங்க என்ன சொல்லுவாங்கடா, அந்த ஜினாக்கு வெளிரங்கமான அர்த்தம் தான் இது, வெளிரங்கமான அர்த்தம். அந்தரங்கமான அர்த்தம் என்னன்னு சொன்னா இதுவல்ல. எங்க இமாம் என்ன சொல்றாரு அதுதான். அப்ப இமாம் வந்து அதாவது இந்த என்ன அடிப்படை சொன்னா, பொதுமக்கள் எல்லாம் எதை விளங்கி வச்சிருக்காங்களோ அதை பொதுமக்கள் விளங்கிட்டு போயிடலாம். இந்த இமாம் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்களா, இமாம் நல்லா புரிஞ்சுங்க, பள்ளிவாசல தொழுகிற இமாம் அல்ல, அவங்களுடைய 12 இமாம் இருக்கிறாங்க, இஸ்னா அஷரியான்னு சொல்லுவாங்க, பாரா இமாம். அந்த பாரா இமாம் என்று சொல்லக்கூடிய 12 இமாம்களும் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருக்கின்றன. அதனால இன்னைக்கு ஷியாக்களுடைய அந்த தலைவர் இருக்கிறாரு, ஈரான்ல இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவாரு. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவாரு, 1 மாசமோ 2 மாசமோ வச்சு அனுபவிச்சுட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுவாரு. அந்த பெண்ணை ஷியாக்களுக்கு மத்தியிலே ஏலம் விடுவார்கள். அந்த பெண்ணை, அதாவது தங்களுடைய ஷேக் அனுபவித்த பெண்ணை இவர்கள் ஏலம் எடுப்பதற்கு லட்சக்கணக்கில் போட்டி போட்டு ஏலம் எடுப்பார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் தான். இது எங்க இமாம் சொல்லிட்டாரு, நீ விளங்குற மாதிரி இது வந்து என்ன கிடையாது, ஜினா கிடையாது, விபச்சாரம் கிடையாது. அவர் எந்த பெண்ணை விரும்புகிறார் அந்த பெண்ணை அனுபவித்து விடுவார். அனுபவிச்ச பிறகு அந்த பெண்ணை நாங்க அனுபவிக்கிறது எங்களுக்கு இபாதத். அது இதுதான் எங்க இமாம் சொல்லி தந்திருக்கிறார் சொல்லி ஷரியத்திற்கு நேர் மாற்றமான, குர்ஆனுக்கு நேர் மாற்றமான விளக்கங்களை சொல்வார்கள். இவர்கள் இஸ்மாயிலியா கொண்டவர்கள். அந்த இஸ்மாயிலியா கொண்டவர்கள் இன்னைக்கு வரலும் இருக்கிறாங்க. இவர்கள் இன்னும் பல பிரிவுகள், அல் முஃபவ்விலியா
அல் குராபியா, அல் காமிலியா, இதெல்லாம் வந்து இந்த ஷியாக்களுடைய மற்ற பல பிரிவுகள். இந்த ஷியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இவர்கள் போக போக காலம் செல்ல செல்ல, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு ஏதோ ஷியாக்கள் நம்மள மாதிரி தொப்பி போட்டிருக்காங்க, நம்மள தாடி வச்சிருக்காங்க, அவங்களால நமக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்குன்னு ஒரு பள்ளிவாசல், அவங்களுக்குன்னு ஒரு தொழுகை, அவங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இல்லங்க, இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகள் ஷியாக்கள். நம்ம அவங்கள பத்தி அதிகமா தெரியாம இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை அவங்களால நமக்கு எந்த பாதிப்பு இல்லாதனால நம்ம அவங்கள பத்தி எந்த கேர் பண்ணாம இருக்கிறோம். ஷியா பள்ளியை தொழுலாமா, ஷியாக்களுக்கு சலாம் சொல்லலாமா, இப்பெல்லாம் நம்ம விளக்கம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஷியாக்களுடைய உண்மை சொரூபம் என்ன, அவங்களோட உண்மை கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்டா சகோதரர்களே, எந்த ஒரு ஷியாவையும் நாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டோம். யாரும் அவர்களை முஸ்லீம்களாக நாம் அங்கீகரிக்க முடியாது. அவ்வளவு மோசமான கொள்கையுடையவர்கள் ஷியாக்கள். அந்த அடிப்படையில் இவங்க இந்த ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையை பரப்புவதற்கு இவர்கள் தேர்ந்தெடுத்த வழி என்னவென்றால் முஹப்பத்தே அஹ்லுல் பைத், அதாவது பெருமானாருடைய குடும்பத்தினர் மீது நாங்கெல்லாம் முஹப்பத் உள்ளவர்கள், நாங்க மட்டும் தான் முஹப்பத் உள்ளவர்கள். இன்னைக்கு எப்படி இந்த பிதாத்திகள் இருக்கிறாங்கல்ல, இந்த பிதாத்திகளுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்தாலும் வந்து நினைக்கிறேன், இல்ல நாளைக்கு தான் வரும். இந்த ஷியாக்களுடைய தொடர்ல வரும்பொழுதுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள எந்தெந்த பிதாத்துகள் எப்படி எப்படி உருவாச்சுங்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த ஷியாக்கள் தொடர்லயே வரும். அப்படி உருவானதுதான் கபர் வணக்கம். இன்னைக்கு அவுலியா இறைநேசர்களுக்கு தர்கா கட்டி கபர் கட்டி கொண்டாடுறாங்க பாருங்க. இந்த கபர் வணக்கத்தை உருவாக்கியவர்களும் ஷியாக்கள் தான். கபர் வணக்கத்தை உருவாக்கியவர்களும் ஷியாக்கள் தான். அந்த ஷியாக்கள் இன்னைக்கு எப்படி உள்ள இந்த கபர் வணங்கிகள் தங்களை வந்து அதாவது பிதாத்துகளையும் அனாச்சாரங்களையும் ஷிர்கையும் செய்யறதுக்கு முஹப்பத் ரசூல் பேர் வச்சுக்கிறாங்களோ, நாங்களா ரசூலா பேர்ல ரொம்ப முஹப்பத் உள்ளவங்க, ஏன்பா மௌலித் ஓதுற ரசூலா பேர்ல முஹப்பத் உள்ளவங்க, ஏன்பா ஸலவாத் ஓதுற நாங்களா ரசூலா பேர்ல முஹப்பத் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத பிதாத்துகள் எல்லாம் செய்வாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுப்பாங்கன்னா ரசூலா பேர்ல முஹப்பத்னு ஒரு கேடயத்தை பயன்படுத்துறாங்க பாருங்க. அதாவது அவங்களுடைய கொள்கை என்னண்டா, மௌலித் ஓதாதவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரானவன், மௌலித் எதிர்க்கிறவன் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானவன், ஏன்னா அவனுக்கு ரசூலுடைய முஹப்பத்தே இல்ல, எங்களுக்கு மட்டும் தான் உண்மையான ரசூலுடைய முஹப்பத் இருக்குதுன்னு சொல்லி இந்த பிதாத்திகளை உருவாக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி நாங்க மட்டும் தான் சுன்னத் ஜமாத், எங்களை எதிர்ப்பவர்கள் அதாவது பிதாத்துகளையும் அனாச்சாரங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் வஹாபிகள் நஜாத்னு சொல்லி ஒதுக்குனாங்க பாருங்க. இந்த கொள்கை உருவானது இந்த ஷியாக்கள் இருந்தான், ஷியாக்கள் கற்றுக் கொடுத்ததான். இவருடைய குருநாதர்கள் யாருன்னு சொன்னா, இன்னைக்கு பிதாத்திகள்ல குருநாதர்கள் யாருன்னு சொன்னா இந்த ஷியாக்கள். இவங்க என்ன பண்ணாங்கடா, தங்களுடைய மோசமான கொள்கைகளையும் அசிங்கமான அழுகி போன கொள்கைகளையும் பாதுகாப்பதற்கு கேடயமாக பயன்படுத்தியது முஹப்பத்தே அஹ்லே ரசூல் அஹ்லே பைத், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் மீது நாங்க முஹப்பத் உள்ளவங்க, ரசூலுடைய முஹப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் மீதோ அவங்களுடைய பேரப்பிள்ளை மீதோ அவங்களுடைய மனைவிமார்கள் மீதோ அவங்களுடைய மனைவிமாரி ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது முனாஃபிக்குகள் இட்டுக்கட்டாங்களே ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு சொன்ன அவதூறு சொன்னாங்க இல்லையா, அந்த அவதூறை உண்மை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முனாஃபிக்குகள் இட்டுக்கட்டினது அவதூறு இல்லது, அது பொய்யெல்லாம் கிடையாது, அது உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் நம்ம மனைவியாச்சே அப்படிங்கிறதுக்கான இதை மறைக்க பார்த்தாங்களே தவிர, இல்லன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நவுதுபில்லாஹ் மிஸ்தார் ரலியல்லாஹு தஆலா சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா இருந்த கள்ள தொடர்பு உண்மைதான் சொல்லி இன்னைக்கு வாதிடக்கூடியவர்கள் ஷியாக்கள். காரணம் என்ன சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் என்ற ஒரே காரணத்திற்காக, ஏன்னா அபூபக்கர் அவங்களுக்கு பிடிக்காது, அபூபக்கர்லாம் உமர்லாம் பிடிக்காது, அவங்களுடைய ஒரே மகள் என்ற ஒரே காரணத்திற்காக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தாறுமாறா திருந்துவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நடத்தை கெட்டவர்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க ஷியாக்கள். இது இந்த ஷியாக்களுடைய கொள்கை. இவர்கள் தங்களுடைய மோசமான கொள்கைகளுக்கு எல்லாம் கேடயமாக பயன்படுத்தியது முஹப்பத்தே அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம், அவருடைய குடும்பத்தார் மீது பாசம் வைத்திருக்கிறோம் என்ற கேடயத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த மாதிரி பாத்திலான கொள்கைகளை முஸ்லிம்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயே இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அபரிமிதமான பாசம் வச்சு இந்த மாதிரி தப்பான கொள்கைகள் வளர ஆரம்பிக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு வன்மையா கண்டிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கண்டிச்சிருக்காங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இரண்டு விதமான மக்கள் அழிந்து விடுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இரண்டு விதமான மக்கள், அதாவது என் சம்பந்தப்பட்ட இரண்டு விதமான மக்கள் அவர்கள் அழிந்து விடுவார்கள், எந்த சந்தேகம் கிடையாது. ஒன்று, என் மீது அளவுக்கு அதிகமான முஹப்பத் என்ற பெயரிலே மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுவர்கள், அவர்கள் அதிவிரைவில் அழிந்து விடுவார்கள். மற்றொருவர், என் மீது அதிக அளவுக்கு அதிகமான கோபத்தின் காரணமாக மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுவார்கள், அவர்களும் அதிவிரைவில் அழிந்து விடுவார்கள். அதான் என் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சு அதன் அடிப்படையில் மார்க்கத்துக்கு விரோதமா செஞ்சாங்கடா, அவங்களும் சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவாங்க. என் மீது அளவுக்கு அதிகமான கோபம் வச்சு அந்த கோபமும் மார்க்கத்துக்கு முரணா போச்சுதா, அவர்களும் அதிவிரைவில் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஹஜ்ரத் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டத்தில் அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யும்போது சொல்றாங்க, என்னை நேசிப்பவர்கள் நான் ஒரு முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே நேசிப்பதாக தான் நேசிங்க, இல்லைனா வேற எந்த விதமான நேசம் என்னை நேசிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்றாங்க. ஆகவே இந்த ஷியாக்கள் உருவானதற்கோ இந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய கொள்கை வளர்ந்ததற்கோ உத்தமமான ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருபோதும் எந்த காரணத்தை கொண்டும் இம்மி அளவு கூட ஒரு காரணம் கிடையாது, அவங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது. ஆனா அந்த ஷியாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா,
தங்களுடைய இந்த பாத்திலான கொள்கைகளுக்கு எல்லாம் காரணமாக காட்டி அலியை தான் காட்டுவாங்க. அலி தான் எங்களை வளர்த்து விட்டாரு. ரசூலா அதை எந்த அளவுக்கு என்றால், ஷியாக்களுடைய ஒரு அறிஞர் இருக்கிறார் தூனுசி அப்படின்னு சொல்லி, அந்த ஷியாக்களுடைய இந்த ஆலிம் அவர் வந்து தன்னுடைய நூல்ல எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஷியாக்கள் உருவாகி விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு காலத்திலேயே ஷியாக்கள் உருவாயிட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இன்ஷால்லா அதையும் வரும் உங்களுக்கு. ஷியாக்கள் அதாவது மார்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக என்னென்ன சூழ்ச்சிகளை செஞ்சாங்கிறது இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியவர்கள் இந்த ஷியாக்கள். அதாவது ஹதீஸ்களிலே எக்கச்சக்கமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் நுழைச்சாங்க. அது இன்ஷால்லா ஒரு தனி டாபிக்ல வர இருக்குது, ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட வரலாறு சொல்லி. அது இன்ஷால்லா ஒரு வரலாறு சொல்ல இருக்கிறோம். அதுல இந்த ஷியாக்கள் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு சொன்னா ஒரு இன்ஷால்லா அந்த பின்னாடி என்னத்தை சொல்றேன், அது சொன்ன ரொம்ப லேட் ஆயிடும். அந்த அடிப்படையில் இந்த ஷியாக்கள் எந்த நேரத்தில் எதை சொல்றதுக்கும் உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாயில வந்தபடிலாம் பொய்ய சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஷியாக்களால இட்டுக்கட்டப்பட்ட மிக பிரபலமான ஒரு ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாத யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது ஓட்டாச்சரித்து மாதிரி இருக்காங்க பாருங்க. இவர்கள் நிறைய பேர் பயான்லயே இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. இந்த மீலாது பயான்ல ரசூலுல்லாஹ் புகழ்றங்கிற பேர்ல ஷியாக்களால இட்டுப்பட்ட ஒரு ஹதீஸ். ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியினுடைய பட்டணமாக இருக்கிறேன் என்றால் அதனுடைய தலைவாசல் அலியாக இருக்கின்றார். இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் கல்வியினுடைய பட்டணம் என்றால் அலிதான் அதனுடைய தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷியாக்களால இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். ஷியாக்களால இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அதே மாதிரி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நுக்பத்துல் ஃபிக்ர் என்ற ஹதீஸ்களை பற்றி எழுதக்கூடிய அந்த நூல்ல எழுதுறாங்க. ஒரு முறை அவர்கள் பகதாதினுடைய கடைவீதியில சென்று கொண்டிருக்கும் பொழுது, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி யாருன்னு சொன்னா புகாரிக்கு விளக்க உரை எழுதியவர்கள், புகாரி ஷரீஃபுக்கு விளக்க உரை ஃபத்ஹுல் பாரி எழுதியவர்கள், மிகச்சிறந்த அறிஞர். அவங்க சொல்றாங்க, நான் பகதாதுல வந்து கடைவீதியில போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒருத்தன் சொரக்கா வித்துட்டு இருந்தான். சொரக்கா வித்துட்டு இருக்கிறான். குளிர்காலத்துல பொதுவா மக்கள் சொரக்கா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சொரக்கா என்பது ஒரு தண்ணீர் வஸ்துங்கிறதுனால குளிர்காலத்துல சாப்பிட மாட்டாங்க. என்ன சொரக்கா விக்கலன்ற உடனே என்ன பண்ணிட்டான், கொஞ்ச நேரம் சொரக்கா 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 கத்தி பார்த்தான், விக்கிற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணிட்டான், ஹத்தசனா புலான் ஹத்தசனா புலான் ஹத்தசனா புலான், எனக்கு இன்னார் அறிவித்தார், அவருக்கு அன்னார் அறிவித்தார், அவருக்கு அன்னார் அறிவித்தார், அதுக்கு அடுத்த ஒரு 10-15 பேரை சொல்லிவிட்டு அப்படி அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அக்கலல் துப்பா ஃபக்கத் தஹலல் ஜன்னah, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் சொர்க்கா சாப்பிடுவாரோ அவர் சொர்க்கம் சொல்வார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா சொர்க்கா வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சொர்க்கா விக்கிறதுக்குலாம் ரசூலுல்லாஹ் மேல போய் சொல்லக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். அந்த மாதிரி ஷியாக்கள் ரசூலுல்லாஹ், ஏன்னா இவர்களை பொறுத்தவரையிலே அடுத்த ஒரு கொள்கை வருது பாருங்க, ஷியாக்களுடைய கொள்கை. நான் கொஞ்சம் விரிவா சொல்ல நினைக்கிறேன், நான் நேரம் இல்ல, வாய்ப்பு இல்லை, சொல்றேன் இன்ஷா அல்லாஹ், முடிஞ்சவரை சொல்றேன். 2 நாள் ஆனாலும் நாளைக்கு ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நினைச்சுக்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல எந்த காரணத்தை கொண்டு போய் சொல்ல தயங்காதவர்கள். ஏன் சொன்னா, ஷியாக்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்கிறது, தக்கியா என்று சொல்லக்கூடிய கொள்கை. ஷியாக்களுடைய கொள்கையில தக்கியான்னு ஒரு கொள்கை இருக்குது. இந்த தக்கியாங்கிறதுக்கு நம்ம வெளிப்படையா சொல்றதா இருந்தா, தமிழ்ல சொல்றதா இருந்தா நயவஞ்சகத்தனம். தக்கியாங்கன்னா என்ன, நயவஞ்சகத்தனம். இந்த நயவஞ்சகத்தனத்துக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க, அரபில தக்கியான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதாவது எந்த நேரத்தில் நம்முடைய தேவை என்றால் தாராளமா போய் சொல்லிக் கொள்ளலாம். நமக்கு தேவைன்னு சொன்னா எப்ப வேணாலும் பண்ணலாம், போய் சொல்லிக்கலாம். அதற்கு பேர் தான் தக்கியா. இந்த தக்கியா 100க்கு 100 ஷியாக்களுடைய ஹலால். தக்கியாங்கிற அவங்க பேர் வச்சிருந்தாங்க, இதுக்கு என்னது 100க்கு 100 ஹலால். அதாவது உள்ளுக்குள்ள நாம அவனை விரோதியா வச்சுக்கிட்டு வெளிரங்கத்துல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசலாம். இதுக்கு பேர் தான் என்னதுங்க, நயவஞ்சகத்தனம். இந்த நயவஞ்சத்துக்கு பிறகு ஷியாக்கள் வச்ச பேர் தக்கியா. இந்த தக்கியா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாங்க. இந்த தக்கியா ஹலாலுங்கிறதுனால தான் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பொய் குற்றச்சாட்டு சொல்வதையும், ரசூலுல்லாஹ் மேல இல்லாத போல பொய்களை கதைகளாக ஹதீஸ்களாக அவுத்து விட்டதிலையும் இந்த ஷியாக்களுடைய பெரும் பங்கு இருந்தது. காரணம் என்னன்னா, இவர்களை பொறுத்த தக்கியா ஹலாலா இருந்துச்சு. கொஞ்சமாவது ஹராம்னு பயப்படுற இன்னைக்கு, அதாவது எங்க ஹஸ்ரத் தேவபந்திர சொல்லுவாங்க, ஒரு சாராயம் குடிக்கிறவனுக்கு, திருடுறவனுக்கு, விபச்சாரம் பண்றவனுக்கு, கொள்ளை அடிக்கிறவனுக்கு தௌபாவுடைய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பிதாத் செய்யறவனுக்கு தௌபாவுடைய வாய்ப்பு லேசில கிடைக்காதுங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சாராயம் குடிக்கிறவனோ, திருடனோ, கொலை செய்யறவனோ, கற்பழிக்கிறவனோ, கொள்ளை அடிக்கிறவனோ, விபச்சாரம் பண்றவனோ அந்த காரியங்களை இபாதத்து நினைச்சு செய்யல, பாவம் தான், செய்யலாம், தப்பு தான், ஏதோ நம்ம நிர்பந்தனால செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி பாவங்கிற அந்த உறுத்தலோட செஞ்சுட்டு இருப்பான். இன்னைக்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தௌபா செஞ்சிருவான். ஆனால் இந்த பிதாத்துகளை செய்யக்கூடியவர்கள், தர்கால போய் முற்றவங்க, அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்கள் இதை பாவம் நினைச்சுக்கா செய்யறாங்க, இபாதத்து நினைச்சு செய்யறான். நன்மை இபாதத்து. அப்ப இபாதத்து நினைச்சு செய்யும் பொழுது அவனுக்கு எப்படி தௌபாடி பாக்கியம் கிடைக்கும், அவனுக்கு எப்படி தௌபாடி வாய்ப்பு கிடைக்கும்? அதே மாதிரிதான் இந்த ஷியாக்களை பொறுத்தவரையிலே மற்றவங்களாவது எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் மேல போய் சொல்லி இருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா உள்ளத்துல உறுத்தல் ஏற்படும், தௌபா செய்வான். ஆனா இவங்க ஹலாலுங்கிறாங்க, இபாதத்து தக்கியா என்பது எந்த நேரத்தில் எப்பனாலும் போய் சொல்லிக்கலாம். அதுவும் சாதாரணமா போய் சொல்லு, சாதாரண இபாதத்துனா ரசூலுல்லாஹ் பேர்ல போய் சொல்லு பெரிய இபாதத்து.
இது ஷியாக்களுடைய கொள்கை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை கட்டவிழ்த்து விடுவதிலே எந்த விதமான தயக்கம் காட்ட மாட்டார்கள். இப்படி இவருடைய இந்த ஷியாக்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வரும் பொழுது பாரசீகத்திலே, அதாவது இன்னைக்கு ஈரான் இருக்குது பாருங்க, அதுதான் அந்த காலத்தில் பாரசீகம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பாரசீகத்தினுடைய கொள்கை என்னன்னு சொன்னா மஜூசிகள், அதாவது நெருப்பு வணங்கிகள். பாரசீகத்திலே ஆட்சியாளர்கள் மக்கள் யாருன்னு சொன்னா மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். அந்த நெருப்பு வணங்கிகளுடைய பாஷை தான் பெர்ஷியன். இன்னைக்கு பார்சி சொல்றாங்க, இன்னைக்கு அந்த பாஷை இருக்குது. பெர்ஷியன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வந்து யாருடைய பாஷை அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த பெர்ஷியனுக்கு லிபி வந்து உருது லிபி. லிபி என்ன லிபிங்க, அதாவது எழுத்து வந்து உருது எழுத்தா இருக்கும், ஆனா பாஷை வந்து பெர்ஷியன் பாஷையா இருக்கும். அதாவது ஒரு உருது பாஷையே வந்து எப்போ வந்து நல்ல பியூர் உருதாக கருதப்படும் சொன்னா அதுல குறைஞ்சது 20% பார்சி வார்த்தை இருக்கணும், 20% அரபி வார்த்தை இருக்கணும், 40% மீதி 60% தான் மத்த அதாவது உருது இருக்கணும். அப்படி 20% பெர்ஷியன் பாஷையும் 20% அரபி பாஷையும் கலந்து இருந்தாதான் அந்த உருதுக்கு பேர் தான் என்ன உருதுங்க, பியூர் உருது. இன்னைக்கும் இங்க நம்ம உருது பேசுறா பாருங்க, माड़ा कोली में चाराना है उठाना को बाग का जाको आदाना को नारियெல்லாம் ஆதானா को வெண்டக்காய் வாங்கிட்டு வா அப்படிங்கறாங்கல. இந்த உருது இல்ல சொல்லுவாங்களா, அதாவது ஏதோ ஒரு ஊர்ல அதாவது 2 கட்டா உருது, அது மக்களுடைய பேரை 2 கட்டா உருது. ஹவுஸ்ல உட்கார்ந்து மோதினார் உட்கார்ந்து ஃபுல்லா பாசியா இருந்து தேய்ச்சிட்டு இருந்தாராம். முத்தோலி வந்தாராம். முத்தோலி வந்து மோதி சாப் ஹவுஸ் में பாசி படுகையே நல்லா போடு கஸ் அப்படின்னாராம். ஹவுஸ சுத்தி பாசியா இருக்குது, நல்லா போடு தேய்ங்கிறதுக்கு ஹவுஸ் में பாசி படுகையே நல்லா போடு கஸ் அப்படின்னாராம். இது வந்து இந்த உருது அல்ல. அந்த அந்த உருது மக்கள் என்ன சொன்னா டியூப் லைட்டுக்கு பேர் வந்து கடப்பார் லைட்டு. டியூப் லைட்டுக்கு பேரு அவங்க வச்ச பேரு கடப்பார் லைட்டு. டீ கடைக்கு சாக்கடை, சாய் சாய்னா டீ, கடைனா தமிழ், காம்பா ஜாத்தா मैं சாக்கடைக்கு ஜாத்தாம்பா, அந்த மாதிரி டீ கடைக்கு சா கடைக்குவாங்க. அந்த மாதிரி உருது அல்ல. பியூர் உருதுங்கிறது அதுல பெர்ஷியன் 20% இருக்கணும், அரபி 20% இருக்கணும், மீதி 60% தான் மத்த உருது ஹிந்தி எல்லாம் கலந்து இருக்கணும். அப்படின்னா அந்த உருது பேர் தான் பியூர் உருது. அந்த மாதிரி இந்த பெர்ஷியன் பாஷையை பேசக்கூடியது யாருன்னு சொன்னா பாரசீகத்தை சார்ந்தவர்கள் மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். இந்த பாரசீகக்காரர்கள் ஆட்சி அவர்களுடைய அதிகாரம் குறைஞ்சி அவருடைய கலாச்சாரம் இழந்துகிட்டு வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக கை கோர்த்தது யாரோடு என்றால் இந்த ஷியாக்களோடு. ஷியாக்களோடு கை கோர்த்து தங்களுடைய நெருப்பு வணங்கிய அந்த கொள்கையை உருவாக்க நினைத்தார்கள். அந்த கொள்கை தான் பிற்காலத்தில் ஷியாக்களுடைய கொள்கையும் நெருப்பு வணங்கி கொள்கையும் ஒன்னா கலந்து இன்னைக்கு ஈரான் என்ற ஒரு நாடாக உருவானது. அந்த பாரசீக நாடு தான் பின்னாடி என்ன நாடாகி போச்சு, ஈரான் என்ற நாடாக மாறி போச்சு. அந்த ஈரான் நாடு இந்த மஜூசிகள் பார்சிக்காரர்கள் தங்களுடைய ஆட்சி வீழ்ந்த நேரத்திலே பயன்படுத்தியது இந்த ஷியாக்களை தான். ஏன்னா இவர்களை பொறுத்தவர்களே தக்கியா என்பது அனுமதிக்கப்பட்டது. அந்த தக்கியாவையே அந்த பார்சிக்காரர்கள் ஃபாலோ பண்ணாங்க. என்னன்னு சொன்னா உள்ளத்துக்குள்ள இஸ்லாத்தின் மீது எதிர்ப்பையும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில இவர்கள் நல்லவர்கள் நடிச்சாங்க. அந்த மஜூசிகளோடு கை கொடுத்து கொண்டவர்கள் இந்த ஷியாக்கள். இவர்கள் மூலமாக உருவானதுதான் இந்த ஈரான் என்ற நாடு. இந்த ஈரான் என்ற நாட்டுக்கு பிறகு இவர்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை அழித்து, அதாவது முந்தானத்து பயான்ல சொன்னேன், பாலஸ்தீன வரலாறு எப்படி பைத்துல் முகத்தஸ் வரலாறு சொல்லும்போது சொன்னேன், ஹிலாஃபத் 3ஆக உடைந்தது. ஒன்று அப்பாசியா ஹிலாஃபத், இன்னொன்று உமையா ஹிலாஃபத், இன்னொன்று ஃபாத்திமியா ஹிலாஃபத் சொல்லி. இந்த ஃபாத்திமியா ஹிலாஃபத் தான் யாரு சொன்னா ஷியாக்கள் தங்களுக்கென்று தனி ஹலீஃபாக்களை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமிய ஹிலாஃபத் எந்த காலத்திலும் எதிர்க்கிறது, அதை குறை சொல்றது, இஸ்லாமிய ஹலீஃபாக்களை தப்பு தப்பா பிரச்சாரம் பண்றது, இதுதான் அந்த ஷியாக்களுடைய வேலை. ஒரு கடத்தில் என்ன பண்ணாங்க அந்த ஷியாக்கள் ஃபாத்திமியா ஹிலாஃபத் ஹிலாஃபத் ஏற்படுத்தினார். அதாவது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பேர்ல, ஃபாத்திமா ரசூலுடைய மகள் இல்லையா, அவங்க பேர்ல என்ன பண்ணாங்கடா ஃபாத்திமியா ஹிலாஃபத்னு ஒரு ஹிலாஃபத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த ஹிலாஃபத்தின் பொழுதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்திலே நமக்கு மத்தியிலே புழங்கப்படக்கூடிய நிறைய பிதாத்துகள், நிறைய அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றையும் எப்படி எப்படி உருவாக்கப்பட்டுச்சுங்கிறத அந்த ஃபாத்திமியாக்கள் வரலாறுல பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா அந்த வரலாற்றினுடைய தொடரை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன் சொன்னா ஷியாக்களுடைய வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய சூழ்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. ஏன் சொன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி ஜாஹிலியாவை பற்றி தெரிந்து கொள்ளாதவன் இஸ்லாத்தை அழித்து விடுவான். அதனால எது பாத்தில்னு தெரிஞ்சாதான் நம்ம ஹக்கின் படி வாழ முடியும். இல்லன்னு சொன்னா எது பாத்தில் எது ஹக்குன்னு நமக்கு தெரியாம இருந்தோம்னா இஸ்லாத்தின் பேரால் இருக்கக்கூடிய எங்க அதில் சொல்லுவாங்க பிதாத்துகளை பற்றி சொல்லுவாங்க புணுகு பூசப்பட்ட மலை உருண்டை அப்படிங்குவாங்க. புணுகு பூசப்பட்ட, புணுகுனா என்ன தெரியுமா, அது ஒரு வகையான அத்தர், அதாவது உயர்தக மஸ்குன்னு சொல்லுவாங்க. மஸ்க் அப்படின்னு சொன்னா உயர் ரக வாசனை திரவியம். அந்த உயர் ரக வாசனை திரவியத்தை மலை உருண்டைக்கு மேல பூசி வச்சா எப்படி இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா வாசனையா இருக்க வேணும், ஆனா உள்ள என்ன இருக்கும், மலை உருண்டை இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு பிதாத்துகள் எல்லாம் புணுகு பூசப்பட்ட மலை உருண்டைகள், அதாவது ஸ்வீட் கோட்டட் பாய்சன் சொல்லுவாங்க. உள்ள விஷம் இருக்கும், மேல என்ன இருக்கும்,
ஸ்வீட்டை தடவை வச்சிருப்பாங்க. நீங்க ஸ்வீட் நினைச்சு சாப்பிட்டீங்கடா அது உள்ள விஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த பிதாத்துகள் எல்லாம் மார்க்க முலாம் பூசப்பட்ட ஷிர்க்குகள், மார்க்க முலாம் பூசப்பட்ட ஷிர்க்குகள். அந்த ஷிர்க்குகள் பிதாத்துகள் எப்படி எப்படிலாம் முஸ்லீமத்தில் ஊடுருச்சு, எந்தெந்த பிதாத்துகள் எப்படி எப்படி வந்துச்சு, இந்த பஞ்சாக்கள் உருவான கதை, அதே மாதிரி நெருப்புல ஏன் குதிக்கிறாங்க, இந்த வரலாறுலாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையை உண்மை என்று அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஷியாஸ் ஆர் காஃபிர்ஸ், ஆர் தே அலோட் டு டு ஹஜ் ஆர் இஸ் தேர் எனி ஃபத்வா அகைன்ஸ்ட் இட்? ஷியாக்கள் காஃபிர் தானே, பிறகு ஏன் அவங்களை ஹஜ்ஜுக்கு அலோவ் பண்றாங்க, ஹஜ்ஜுக்கு ஷியாக்கள் வருகின்றார்களே அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதா இருந்தா, ஷியாக்களுடைய 12 குரூப் இருக்குன்னு சொன்னேன். அதுல ஒரு குரூப் ரொம்ப மோசமா இல்லாட்டாலும் அவங்களுடைய, அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அப்பனுக்கு 5 பிள்ளைங்களாம், ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளையாம். 5 பிள்ளையுமே ஒன்னா நபர் சைத்தானுங்களாம், ஒன்னா நபர் சைத்தான். ஊர்ல அந்த பக்கமா போற பலா இப்படி இழுத்து வந்துருவானுங்களாம், அந்த மாதிரி பிள்ளையாம். அதை என்ன பண்ணாங்க, அந்த 5 பிள்ளைய பாக்குறதுக்கு ஒருத்தர் போனாராம் ஊருக்கு. போய் அந்த அப்பன்ட்ட கேட்டாராம், ஏன்பா 5 பிள்ளையும் மோசமான பிள்ளையாம, அதுல ஏதாவது ஒரு பிள்ளையா நல்ல பிள்ளை இருக்கானான்னு சொல்லி. அவங்க அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் நல்ல பையங்க, அப்படி அமையார் அவனை காட்டு, அந்த ஏத்த வீட்டு கூரைக்கு மேல ஏறி தீ வச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் நல்ல பிள்ளை அப்படின்னாலாம். அந்த மாதிரி ஷியாக்களுடைய 12 குரூப்லயே கொஞ்சம் நல்ல குரூப்னா யாருன்னு சொன்னா, ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக ஏற்றுக்கொண்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டு சஹாபாக்களை திட்டுவார்கள். ரசூலுல்லாவை அல்லாண்டோ அல்லது அலி அல்லான்னு சொல்ல மாட்டாங்க, சஹாபாக்களை திட்டுவார்கள். இவர்கள் தான் நல்ல பிள்ளை, ஏன்னா ஏத்த விட்டு கூரை மேல தீ வைக்கிற மாதிரி. மற்றவங்க எவ்வளவு மோசமான தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த நல்ல பிள்ளைகளை மட்டும் சவுதி அரசாங்கம் அவங்க அரசியல் ரீதியா ஈரானுக்கும் சவுதிக்கும் சில உறவுகள் நீடிக்க வேண்டி இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க அனுமதிக்கிறாங்க. அவங்களை ஹஜ்ஜுக்கு அனுமதிக்கிறதுனால அவங்க மார்க்கத்துக்கு உட்பட்டவங்க, ஷரியத்துக்கு உட்பட்டவங்க ஆயிட முடியாது. ஷியாக்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது அவர்களுக்கு வேற ஏதும் வேதம் வைத்துள்ளார்களா? நல்ல கேள்விங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி நாளைக்கு பதில் வரும். அதாவது குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறார்கள், குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அவங்க தனி விளக்கம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கும் அவங்க தனித்தனி விளக்கம் கொடுப்பாங்க. எந்தெந்த ஆயத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க நாளைக்கு பார்க்கலாம். இப்படி அதாவது ஒரு தலைப்பை பற்றி பேசும் பொழுது அந்த தலைப்பை பற்றியே நிறைய கேள்வி வந்தா நான் இன்னும் சில செய்திகள் சொல்றது வசதியா இருக்கு. நான் மறந்துட்டா கூட அல்லது அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ண மறந்து நான் மிஸ் ஆயிட்டா கூட அதை ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு சொல்றது வசதியா இருக்கும். அதனால ஒரு டாபிக் சொன்னா அந்த டாபிக் சம்பந்தமாக முடிஞ்ச கேள்விகள் கேளுங்க. காபாவை தவாப் சுற்றி வருகிறோம், ஏன், எந்த சூழ்நிலையில் கடமையாக்கப்பட்டது? என்னிடம் மாற்று மத நண்பர் கேட்டார். நாங்களும் கோயிலை சுற்றி வருகிறோம், நீங்களும் காபத்துல்லா சுற்றுகிறீர்கள், என்னால் பதில் கூற முடியவில்லை, தயவு செய்து பதில் கூறவும். நல்லா புரிஞ்சுங்க, காபத்துல்லாவை நாம் வலம் சுற்றுவதற்கும் காபிர்கள் அவருடைய கோயிலை அவருடைய சிலைகளை வலம் சுற்றுவதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் அல்ல சூரியனுக்கும் மெழுகுவத்திக்குள்ள வித்தியாசம், சம்பந்தமே இல்லை. அது வேற இது வேற. ஏனென்றால் அதான் செய்யக்கூடிய காரியம் ஒரே காரியமா இருக்கும். அப்படி பார்த்தா அவர்கள் கோயிலில் நடத்துவதும் வழிபாடு, நம்ம பள்ளிவாசல் நடத்துறது வழிபாடு. அவன் கோயில் நடத்துறது பேர் என்ன? வழிபாடு. தொழுகைன்னு என்ன அர்த்தம்? தொழுகைங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வழிபாடு தான் அர்த்தம். அப்ப நான் கோயில வழிபாடு நடத்துறோம், நீங்க மசூதியில வழிபாடு நடத்துறீங்க, எல்லாம் ஒண்ணுதானே? அப்படின்னா ஒன்னாயிட முடியுமா? அந்த வழிபாடு வேறு, இந்த வழிபாடு வேறு. அதே மாதிரி அவர்கள் கோயிலை சுற்றுவது, சிலையை சுற்றுவது, அந்த சிலைக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது, அந்த சிலைக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, அந்த சிலை நம்மை பாதுகாக்கும், சிலை நமக்கு நல்லது செய்யும், அந்த சிலையை மதிக்காட்ட நம்மளை தீய செய்யும் அப்படின்னு பயந்து அவர்கள் கோயிலை சுற்றுகிறார்கள், சிலையின் மீது நம்பிக்கை வைத்து சுற்றுகிறார்கள். ஆனால் நாம் காபத்துல்லாவை சுற்றுவது காபத்துல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தோ அல்ல அந்த ஹஜ்ரல் அஸ்வதை நம்பிக்கை வைத்தோ அல்ல, அல்லாஹ் சுத்த சொன்னா சுத்துறோம். இதுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில். ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுறோம் இல்லையா, ஹஜ்ரல் அஸ்வத் கல்லு தானே, அது அந்த கல்லையா முத்தம் கொடுக்குறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரல் அஸ்வதுக்கு நேரம் வந்தவனே கை தூக்கி சொன்னாங்க, யா ஹஜர், புகாரி ஹதீஸ்ல இருக்குது, யா ஹஜர் ஒமா அன்தி இல்லா ஹஜர், நீ ஒரு கல்லை தவிர வேற எதுவும் இல்லை, நீ ஒரு கல்லு தான். லா தன்ஃபஉனி வலா ததுர்ருனி, நீ எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீங்கையும் முன்னால் செய்ய முடியாது. நீ நினைச்ச ஹஜ்ரல் அஸ்வத் நினைச்சா எனக்கு நன்மை தர முடியுமா? முடியாது. ஹஜ்ரல் அஸ்வத் செஞ்சா எனக்கு தீமை தர முடியுமா? முடியாது. வலவுலா ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுகி மா தகப்பல்துகி அபதா, என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட நான் பார்க்காவிட்டால் நான் ஒருபோதும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாங்க ஒரே காரணத்துக்காக நான் அவனை முத்தமிடுறேன். உன்னை முத்தமிடுவதற்கு பதிலாக எங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலால் எட்டி வச்சிருந்தால் நாங்கள் என்ன பண்ணிருப்போம்? காலால் கட்டி வச்சிருப்போம். எங்களுக்கு ஹஜ்ரல் அஸ்வத்ங்கிற கல்லாம கவலை இல்ல, எங்களுக்கு நோக்கம் யாரு?
அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால இவர்கள் கல்லை வணங்குவது சுத்துவது என்பது அர்த்தம் வேறு, நாம் காபத்துல்லாவை சுற்றுவது வேறு. இப்ப நம்ம காபத்துல்லாவை இடமிருந்து வலமா சுத்திட்டு வரோம், இடமிருந்து வலமா சுத்திட்டு வரோம். இதே ரசூலுல்லாஹ் வலம் இருந்து இடமா சுத்தி நம்ம என்ன பண்ணிருப்போம்? வலம் இருந்து சுத்தி இருப்போம். யதார்த்தம் இது. அதனால அவங்களுக்கு தெளிவா சொல்ல வைக்கணும், எங்க ஷரியத்தை பொறுத்தவரை அடிப்படை எங்க அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா எங்களுடைய அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்கள் அல்லாஹ் ஏன் காபத்துல்லாஹ் சுத்துன்னு சொன்னான்டா, அதனால சுத்துறோம். அதே எங்க அல்லாஹ் உங்களுடைய சிலைகளை வணங்கு என்று சொல்லியிருந்தால் உன்னை விட அதிகமாக நாங்கள் தான் வணங்குவோம். எங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாஹ் சுத்துறதுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி சிலைகளை வணங்குகள் என்று அனுமதி கொடுத்திருந்தால் உன்னை விட அதிகமாக நாங்கள் வணங்குவோம். உன்னை விட அதிகமாக நாங்கள் அதை மேன்மைப்படுத்துவோம். ஏன்னா எங்க அல்லாஹ் எங்க தடுத்துட்டான், சிலைகளை வணங்காத தடுத்துட்டான். அதனால நாங்கள் வணங்குறது இல்ல. எங்களை பொறுத்தவரை சிலைகள் நோக்கம் அல்ல, காபத்துல்லா நோக்கம் அல்ல, காபத்துல்லா ஹஜ்ர் எங்களுக்கு ஹஜ்ர் அஸ்வத் நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் எங்களை படைத்த ரப்பல் ஆலமீன். அவன் குனின்னு சொன்னா குனிவோம், நிமிர்ன்னு சொன்னா நிமிருவோம். அதனால தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய சொன்னார் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு. அங்க சஜ்தா செய்ய மாட்டேன்னு சொன்னனால இப்லீஸ் கெட்டவன் ஆயிட்டான். இப்லீஸ் கெட்டவன் ஆயிட்டான். இங்கே அல்லாஹ்வை தவிர யாருக்கு சஜ்தா செய்யாத நம்மள பார்த்து அல்லாஹ் சொல்றான். நாம இங்க சஜ்தா செஞ்சோம்னா நாம கெட்டவன் ஆயிடுவோம். புரியுதுங்களா? அப்படி இல்லையே, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் சஜ்ஜா செய்ய வச்சியே, அதே மாதிரி இங்க நான் சஜ்ஜா செய்ய, அட நான் அங்க சொன்னா அங்க மலக்குமார்கள் செஞ்சாங்க, உன்னை செய்யாதன செய்யாம சொல்லிட்டு போ, ஏத்துக்கிட்டு போ. நீ என்ன அறப்படிச்சதனமா அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு இருக்கிற அப்படி அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அதனால எங்களுக்கு நோக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அல்லாஹ் குனின்னு சொன்னா குனிவோம், நிமிர்ன்னு சொன்னா குனிவோம், முத்தமிடு சொன்னா முத்தமிடும், எட்டி வதனா எட்டி வதப்போம். நாங்க அல்லாஹ் கட்டுப்பட்டவர்கள். எங்க அல்லாஹ் சிலை வணங்குறத தடுத்துட்டான், அதனால சிலை வணங்க மாட்டோம். காபத்துல சுத்த சொன்னா அதனால சுத்துறோம். ஏன் சுத்துறோம், எதுக்கு சுத்துறோம், இதுக்கு அறிவுபூர்வமான விளக்கம் எங்களுக்கு தெரியாது. எங்க அல்லாஹ்ட்ட போய் கேட்டுக்க. புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் அறிவுபூர்வமா விளக்கணும் அவசியம் இல்ல. எங்களுக்கு ஒரே நோக்கம் எங்க ரப்பல் ஆலமீன், எங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவுதான். எங்க அல்லாஹ் சொன்னது எங்க ஹபீப் ஸல்லல்லாஹு எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க, அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இது அர்த்தமா சொல்லலாம். எங்களுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலைகளை வணங்குன்னு சொல்லியிருந்தா உன்னை விட அதிகமா நாங்க வணங்குவோம். இப்படி அசிங்கமா ரோட்ல தூக்கிட்டு போய் கடல்ல கொண்டு போட மாட்டோம். பள்ளிவாசல் வச்சு கும்பிடுவோம் நாங்க சிலைகளை. ஒரு மாதிரி கடல்ல போட்டு லட்டியால அடிச்சு அதுக்கு ரம்பத்தால அறுத்து எங்க கடவுள் நாங்களே எப்படி அசிங்கப்படுத்த மாட்டோம். உன்னை விட மரியாதையை கொடுப்போம், நாங்க மரியாதை கொடுத்து வைப்போம். அந்த சிலைக்கு இதை விட அழகான ரூபம் கொடுப்போம். இப்படி அசிங்கமா யானை தொப்பையோட யானை வைத்தோட உட்காந்து மேல ரூபம் கொடுக்க மாட்டோம். இதோட அழகான ரூபம் கொடுப்போம் நாங்க. அந்த காலத்துல இருக்க மாதிரியே தும்பிக்கை வச்சு கொடுக்க மாட்டோம். நவீன முறையில் டிஜிட்டல் முறையில் புதுசு புதுசா உருவாக்கி இருப்போம். எங்க அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தாண்டா, எங்க அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, அதனால நான் செய்யல. ஆர்எஸ்எஸ், விஹெச்பி இந்த இரண்டு தீவிரவாத இயக்கங்கள் பற்றி போதிய ஆதாரம் இருப்பதாக திக் விஜய் சிங் கூறியிருக்கிறாரே, இதை பற்றி. அதாவது பாராளுமன்றத்தின் மீது வெடிகுண்டு வெடிச்சது, பாராளுமன்றத்தில் தாக்குதல் நடந்துச்சு, துப்பாக்கி தாக்குதல். அந்த வாரமே ஜும்மால நான் பேசினேன், இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய வேலைதான். ஏன்னு சொன்னா அந்த நேரத்தில் அந்த என்ன சொல்ற டெஹல்கா ஊழல் நாட்டுப்பற்று சொன்னது நோட்டு பற்றாக தெரிஞ்சது. அது சொன்னா அந்த நேரத்தில் அந்த பிஜேபி தலைவராக இருந்தாலும் அடுத்த வருஷம் இந்திய நோட்டா கொண்டு வராதீங்க, அமெரிக்கன் டாலரா கொண்டு வாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டெஹல்கா ஊழல் நார்ன நேரத்தில் அதை மறக்கடிப்பதற்காக பாராளுமன்ற தாக்குதல் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம அந்த நேரத்திலேயே ஜும்மாலே எடுத்து பேசணும். நம்ம 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை காங்கிரஸ் எம்பி மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திக் விஜய் சிங் இப்ப சொல்றாரு, அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் 100% உண்மை. இந்தியாவிலே வெடிகுண்டு வெடிப்பதற்கும் தீவிரவாதம் நடப்பதற்கும் ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் தான் முக்கியமான காரணம். என்னன்னா, அதாவது ஆட்சியாளர்கள் மட்டும்தான் மன்மோகன் சிங், சோனியா காந்தியை தவிர அதிகாரிகளும் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் ஆர்எஸ்எஸ் விஷ விருட்சம் நுழைந்து விட்டது. ஏன்னா அவன் அந்த காலத்திலேயே பிளான் பண்ணி எந்த அளவுக்கு சொன்னா, இன்னைக்கு பாரதிய வித்யா பவன் ஸ்கூல் இருக்கு பாருங்க. இந்த பாரதிய வித்யா பவன் என்பதோ அல்லது டிஏவி ஸ்கூல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல ஒரு பிரபலமான ஸ்கூல்களாக தரமான பள்ளிக்கூடங்களாக கருதப்படுது. ஆனால் இந்த பாரதிய வித்யா பவன் ஸ்கூல்ல இருந்தே ஆர்எஸ்எஸ் விஷ வித்துகள் ஆரம்பிச்சிடறாங்க. ஆரம்பிச்சு அதுல இருந்தே அவன் தேர்ந்தெடுத்து நல்ல மாணவர்கள், அறிவுள்ள மாணவர்களை அவனுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தீவிரவாத கொள்கைகளையும் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகளையும் பூத்தி அவன் ஐஏஎஸ் ஆபீசர் கொண்டு வச்சு இப்ப அவன் வந்து ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கடி தேவையில்லை, யாரே ஆர்எஸ்எஸ் செயல்படுவான், அந்த ஐஏஎஸ் அதிகாரி செயல்படும் ஆர்எஸ்எஸ் காரனா. ஆட்சியாளர் மன்மோகன் சிங்கா இருப்பாரு அல்லது ஆட்சியாளர் சம்சிங்கா சிங்கா இருப்பாரு. ஆனா கீழே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி யாரா இருப்பான்? யார் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுறாதீங்க. எந்த கேடு கட்ட நாட்டில் அப்படி ஆட்சியை வேணும், நல்லா பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஆட்சியில ஒரு நல்ல தலைசிறந்த தக்குவாதாரி இருப்பாரு, ஒரு இபாதாரி இருப்பாரு, ஒரு அவுலியா கூட இருப்பாரு பிரதமராக. ஆனா கீழே இருக்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆர்எஸ் காரனா இருப்பான்.
இது ஆர்எஸ்எஸ் நீண்ட கால திட்டம். நம்ம ஆளுங்க ரசூலுல்லாஹ் மேல ஒரு கார்ட்டூன் போட்டா உடனே அங்க கோஷம் போட வேண்டியது, மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு அல்லாஹ்வே மன்னிக்கிறான், நாங்களும் மன்னிச்சு முடிஞ்சு போச்சு. அடுத்து எப்ப கோஷம் போடுறான்னு பார்த்துட்டு இருப்போம், கார்ட்டூன் போடுவாங்க. அடுத்து ஒரு டென்மார்க்காரனோ ஒரு கார்ட்டூன் போடும்போது அப்புறம் 4 பேர் கத்துவோம், அப்புறம் முடிஞ்சோன்னா இப்படி நம்ம அப்பப்ப ரெடிமேடு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அப்ப அங்கனே சமைக்கிறோம், அங்கனே சாப்பிடணும், எழுச்சி வந்துடும், முடிஞ்சு போச்சு. ஆனா ஆர்எஸ்எஸ் காரர்கள் நீண்ட கால திட்டம் போட்டு அவர்கள் நீண்ட கால திட்டத்திற்கு முன்மாதிரி எதை தெரியுமா எடுத்தாங்க? ஸ்பெயினை எடுத்தார்கள். 780 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் ஸ்பெயின்ல துடை தெரியப்பட்டது ஒட்டுமொத்தமாக. 750 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச சமுதாயங்க ஸ்பெயின்ல ஒட்டுமொத்தமா துடை தெரியப்பட்டது. புகாரிங்கிறவன் எங்க உருவானவங்க? அவங்க புகாராவிலே அவர்கள் ஓதி கொடுத்த மதரசா பிற்காலத்திலே சாராய குடோனாக ஆக்கப்பட்டது. குர்துவா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பெயின்ல உள்ளது. அதாவது இருண்ட கண்டமான ஐரோப்பாவிற்கு தீப ஒளி, அறிவு என்ற தீப ஒளி ஏற்றியது குர்துவா யூனிவர்சிட்டி. இதெல்லாம் பெரிய வரலாறுங்க. அந்த குர்துவா யூனிவர்சிட்டியை நிறுவியது முஸ்லிம்கள். அப்படி முஸ்லிம்கள் கோல வச்சு அந்த ஸ்பெயினிலே 780 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஸ்பெயினிலே ஒட்டுமொத்தமாக துடை தெரியப்பட்டார்கள். அதைத்தான் தங்களுடைய முன்மாதிரியாக, தங்களுடைய பயோனியராக ஆக்கி இன்னைக்கு ஆர்எஸ் காரங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா ஏதோ பிள்ளையார் உள்ள தூக்கிட்டு போறான், துளுக்கணை வெட்டு, துளுக்கச்சியை கட்டு, 10 பைசா முறுக்கு, பள்ளிவாசல நொறுக்குன்னு கத்த போடுறான். எனக்கு கோவம் வருது, நம்ம ஆளுங்களுக்கு அதை பார்த்த உடனே என்ன பண்ண வேண்டாமா, நாளைக்கு என்னப்பா கடையில வேலை இருக்குது. இதுதான் நம்முடைய நிலைமை இன்னைக்கு. அவனை பார்த்தோன்னு நமக்கு வேகம் வரும், ஆவேசம் வரும். அவன் போட்டு முடிஞ்சு போச்சு, எல்லாம் களிமா சொல்லிட்டாங்க, ராமகோபாலம் களிமா சொல்லிட்டா, இல்ல கணேசன் களிமா சொல்லிட்டா, எல்லாம் முஸ்லீம் தக்கோதரிட்டாங்க. இப்படி நம்ம உணர்ச்சி வசப்படுற சமுதாயம் இருக்கோம். ஆனால் அவர்கள் முன்மாதிரியாக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தேர்ந்தெடுத்து அதை வச்சு இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீண்ட காலம் திட்டம் போட்டு இருக்காங்க. அதனால இது ஆர்எஸ்எஸ் கார தான் குண்டு வைக்கிறான். மாளிகாவன் பள்ளிவாசல் என்ன நடந்துச்சு? மாளிகாவில் பள்ளிவாசல் ஜும்மா தொழுகிறோம், பள்ளிவாசல் உள்ள குண்டு வெடிச்சது. குண்டு வெடிப்பு தடயங்களை தேடும் பொழுது ஒட்டு தாடியும் ஒட்டு மீசையும் கிடைச்சது. எந்த முஸ்லிமா ஒட்டு தாடி வச்சு பள்ளிவாசல் வருவானா? எந்த முஸ்லிமா ஒட்டு மீசை வச்சு பள்ளிவாசல் வருவானா? இது ஏன் இந்த உளவுத்துறையோ அரசாங்கம் ஏன் கவனிக்கல? ஒட்டு தாடி யாருடையது? ஏன் ஒட்டு தாடி பள்ளிவாசல் வந்துச்சு? எங்கேயா வரலாறு இருக்குதாங்க முஸ்லீம் ஒட்டு தாடி வச்சு பள்ளிவாசல் வந்தான்னு சொல்லி? இதெல்லாம் தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். என்ன இது பாவப்பட்ட சமுதாயம், எதை சொன்னாலும் நம்புவோம், இது சொன்னாலும் நம்புவாங்க. இது மேல சொன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஹேட் பாலிசி, கால் த டாக் மேட் தட் கில்ட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாய் வரும்போது அந்த வருது பாரு, அது வெறி பிடிச்ச நாய் பிரச்சாரம் பண்ணிட்டா எல்லாரும் சேர்ந்து கள்ள தூக்கும் அதை அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்மை வெறி பிடித்த நாய்களா சித்தரித்து விட்டார்கள். அதனால என்ன பழி சொன்னாலும் இந்த உலகம் நம்புவோம், என்ன பழி நம்ம மேல சுமத்தினாலும் இந்த உலகம் நம்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்கள் இப்படி எல்லாம் பழிவாங்கப்பட்டது எதற்காக வேண்டி தெரியுமா? எல்லோரையும் மிகைத்து எல்லா புகழுக்கும் உரிய அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஈமானை இன்னும் உறுதிப்படுத்திக்கணும், நம்முடைய தக்வா இன்னும் வலுப்படுத்திக்கணும். நீ அடிக்க தான் இன்னும் உறுதியாகும். ஏனென்றால் நாங்கள் நம்புவது இந்த மண்ணை அல்ல, மறுமையை. இந்த மண்ணில் எங்களுக்கு என்ன கேவலப்பட்டாலும் சரி, என்ன இழிவு கிடைச்சா அது எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மறுமையை நம்புறோம். நாங்களும் இஸ்லாத்திலே தீவிரவாதிகளாக இருப்போம், தீவிரமாக இருப்போம். எங்களை போன்ற அத்தனை கிறிஸ்தவர்களையும், அத்தனை இந்துக்களையும், அத்தனை ஐயர்களையும், அத்தனை பிராமணர்களையும் எங்களை போன்ற தீவிரவாதிகளாக ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த உறுதியோடு வெறியோடு இருக்கிறது தான் சகோதரர்களே நாம அவர்களுடைய ஆக்ஷனுக்கு நாம காட்டக்கூடிய ரியாக்ஷன், அவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு நாம காட்டக்கூடிய ரியாக்ஷன். நான் உண்மையான முஸ்லீமா இருப்பேன், வெறும் ரம்ஜான் மட்டும் தொழுற முஸ்லீமா இல்ல. சும்மா மக்கா பள்ளிக்கு போனேன், பயான கேட்டேன், நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் போட்டேன், ரம்ஜான் முடிஞ்ச உடனே காலா போன ஒரு பட்டியல என்ன பேரும் சேர்த்திருக்க அப்படிங்கிற மாதிரி முஸ்லிமா இல்ல. நான் வருடம் முழுவதும் ஈமான்தாரியாக இருப்பேன், வருடம் முழுவதும் தக்வாதாரியா இருப்பேன், வாழ்க்கை முழுவதும் ஐவேளை தொழுகையாளியா இருப்பேன், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்க்கை வாழ்வேன், அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத்துகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகளை 100% பின்பற்றுவேன். என்னை போன்ற உத்தமமான உண்மையான முஸ்லிமாக ஒவ்வொரு இந்துவையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் மாற்றுவேன். இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம காட்டக்கூடிய ரியாக்ஷன். சும்மா அங்க போயிட்டு நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் ஒழிப்போம், அரசு ஒழிப்போம், கோஷம் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து காந்தியை கொண்டவர்கள் பற்றி பேசி தைரியம் இல்லாதவர்கள், கோழைகள், எதற்காக எல்லா பிரச்சனையும் முஸ்லீம்கள் தான் காரணம் என்ன நினைக்கிறார்கள்? அதுக்கு எல்லாரும் பதில் சொல்லியாச்சு. காந்தியை கொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சுதந்திர போராட்ட வரலாறு சொல்றேன். காந்தியை கொல்லும் பொழுது கோட்சே செஞ்ச பெரிய காரியம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் நமக்கு தெரியாது. கோட்சே காந்தியை கொல்ல போகும் பொழுது தன்னுடைய கையிலே முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டான். தன்னுடைய கையில முகமது இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டான். சுன்னத்து பண்ணிக்கிட்டான் 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசத்துக்கு முன்னாடி சுன்னத்து பண்ணிக்கிட்டு முகமது இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு தான் காந்தியை கொன்றான். அதனால காந்தி கொலை செய்யப்பட்டவுடன் 5 மணி நேரம் கழிச்சு தான் ரேடியோக்குள்ள அறிவிக்கப்பட்டது.
ரேடியோக்கள்ல 5 மணி நேரம் கழிச்சு தான் அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பு முதல் அறிவிப்பு எப்படி தெரியுமா வந்துச்சு? மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார், அவரை கொன்றவர் ஒரு முஸ்லிம் அல்ல. முதல் வார்த்தையே. ஏன்னா RSS தீவிரவாதிகள் காந்தியுடைய கொலையை வச்சு ஒரு மிகப்பெரிய கலவரம் பண்ற திட்டம் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்தில் மவுண்ட் பேட்டன் பிரபு அப்போ இந்தியாவில் இருந்தார், முழுமையா போல இந்திய ஆங்கிலேய ஆட்சி. அவங்க நியாயமான ஆட்சி நடந்ததுனால இந்த மாதிரி கலவரம் பண்ணுறது விட்டுக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் மீறி அவங்க தடைய அறிவியல் வச்சு கண்டுபிடிக்கிறது 5 மணி நேரம் முடிச்சது. இந்த கோட்ஸை யாரும் கண்டுபிடிக்கிறது 5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரம் கழிச்சு தான் ரேடியோக்களில் அறிவிக்கிறாங்க மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார், அவரை கொண்டவர் ஒரு முஸ்லிம் அல்ல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அநியாயக்கார சூழ்ச்சியாளர்கள் இவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். என்னங்க முடிச்சாலும் போக மாட்டீங்க அப்படிதானே? சரி. I have your diet. What do you say about Hazrat Khaja Muinuddin Chishti, Hazrat Khaja Gharib Nawaz? Hazrat Khaja Gharib Nawaz is the one who brought Islam to India, and he has changed other religious people 19 lakhs into Muslim. In your sense, what do you say about Dargah? அதாவது காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இறைநேசர், இந்தியாவிலே இஸ்லாத்திலே மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்திய மிகச்சிறந்த நல்லடியார்களில் ஒருவர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 90 லட்சம் பேர் அவங்க முஸ்லீம் ஆக்கியிருக்கிறாங்க. கணக்கு கூடலாம் குறையலாம், உண்மை சத்தியம், அது மாற்று கருத்து கிடையாது. அந்த காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டாடக்கூடியவர்கள் 9 பேரையா 90 பேரையா இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்காங்களா? அவங்க 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. காஜா கிருஷ்ணி கொஞ்சம் நீ எத்தனை பேர் இஸ்லாத்தை கொண்டு வந்த? காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துலயாவது எனக்கு தர்கா கொண்டாடுங்க, உருஸ் கொண்டாடுங்க, எனக்கு அஜ்மீர்ல தர்கா கட்டுன்னு சொன்னாங்களா? அனாச்சாரங்கள் பிதாத்துல செய்ய சொன்னாங்களா? ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க. காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வளவு சிறந்தவங்களா இருந்தாங்க, மிகச்சிறந்த நல்லடியாரா இருந்தாங்க, 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை கொண்டு ஆதாரம் சொல்றீங்கல்ல, வாஸ்தவம் தான். இந்த ஆதாரம் அனைத்தும் உண்மை, மறுப்பே கிடையாது. தலை சிறந்த இஸ்லாமியவாதி, தலை சிறந்த இறையடியார், இந்தியாவிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர்கள் காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்கியமான பங்கு வகித்தவர், யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் சிறையால் செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் தர்காக்களும் எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும்? எங்க காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே பணியை நாங்களும் செய்யணும், வாங்க உங்க பின்னாடி நாங்க வர தயாரா இருக்கிறோம், உங்க பின்னாடி நாங்களும் வர்றோம். அதை விட்டுட்டு காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க, நாங்க இருக்கிற முஸ்லீம்களை பூரா முஷ்ரிக் ஆகிக்கிறோம், காஃபிர் ஆகிட்டு இருக்கிறோம், தர்கா சஜ்தா செய்ய வச்சுனா எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும்? அதனால காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலை சிறந்த நல்லடியார். அவங்க மட்டும் இல்ல, எல்லா அவுலியாக்களுமே, எல்லா இறையடியார்களும் எல்லாருமே நல்லவர்கள் தான், சிறந்தவர்கள், யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவது அவுலியாக்கள் யார் என்னங்கிறது அல்லாஹ் தான் அறிவான். அவர்களுடைய செயல்களை வைத்து அவர் நல்லவர்களா தீவிரமா முடிவெடுக்கிறோம். அந்த அடிப்படையில் எல்லா நல்லடியார்களுமே முத்துப்பேட்டை ஷேக்தாவூத் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாலும் சரி, அல்லது நாகூரில் அடக்கமாக இருக்கக்கூடிய ஷாவுல் அமீது அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களா இருந்தாலும் சரி, அல்லது காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாலும் சரி, அல்லது ஏர்வாடியில் இருக்கக்கூடிய அவங்க பேர் என்னங்க இப்ராஹிம் ஒலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாலும் சரி, அல்ல இங்க இருக்கக்கூடிய மூசா காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லடியார்களா இருக்கலாம், அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர்கள் பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரத்துக்கு யாரு என்ன ஆதாரம் காட்ட முடியும்? ஒரு உதாரணம் சொல்றேன். ஷியாக்களுடைய கொள்கை நாளைக்கு வரும், அது இதனால கேள்வி உதாரணம் சொல்றேன். ஷியாக்களுடைய கொள்கை என்னங்க? அல்லாஹ் தஆலா அதுல ஒரு குரூப் அல்லாஹ் யார் ரூபத்தில் வேணாலும் வரலாம், அந்த அடிப்படை அலியுடைய ரூபத்தில் யார் வந்தா உலகத்துக்கு? அல்லாஹ் வந்தான்னு சொன்னாங்க. இந்த கொள்கை அப்படியே தான் பரேலவிகள்கிட்ட அதாவது இந்த பிதாத்துக்காரர்கள்ட்ட, இந்த தர்கா குரூப்புக்காரங்கள்ட்ட இதே இந்த தர்கால போன வருஷம் முந்தின வருஷம் கவாலி பாட்டு கச்சேரி நடக்குது. நாங்க ரூம்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன், சத்தம் கேட்க முடியல. இஷாக்கு பிறகு ஒரு அயோக்கிய பையன் அங்க உட்காந்து பாட்டு பாடுறான். அல்லாமியா அப்னே நாம் பதல் தியா ஷஹரே மதராஸ் மே, அல்லாமியா अपने नाम बदल दिया शहर मद्रास में मूसा कादिरी से डुम 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 அடிக்கிறான். என்னவா அல்லாஹ் தஆலா மெட்ராஸ் சிட்டில தான் பேரை மாத்திக்கிட்டானா எப்படி? மூசா காதிரின்னு சொல்லி. இதை ஏத்துக்கிறீங்களா? அல்லாமியா நான் உள்ள உட்கார்ந்து கொதிக்குது நெஞ்சு எனக்கு. கேட்டா அஜர்த் தர்காக்கு எதிரானவர், தர்காக்களை போய் இடிக்க சொல்றாரு. ஏன் இடிக்க விட மாட்டாரு? இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருந்தா அல்லாமியா अपने नाम बदल दिया शहर मद्रास में मूसा कादरी से. அடுத்தவர் சொல்றான், அடுத்தவர் இதோட மோசமானவர். अल्लाह के पल्ले में क्या कुछ है तौहीद के अलावा, अल्लाह के पल्ले में क्या कुछ है तौहीद के अलावा, जो भी मांगना है मांगो अपने मियां से. அல்லாஹ்ட்ட என்ன இருக்குது? தௌஹீத தவிர.
அர்த்தம் அது அல்லாஹ்க்கே பல்லே ரொம்ப மட்டமா. அல்லாஹ்ட்ட என்ன இருக்குது தௌஹீத தவிர? ஏதாவது கேட்கணும் இவர்கிட்ட வந்து கேளு, இவர் தருவாரு. இவனை வெட்ட வேணாம நிக்க வச்சு இந்த மாதிரி தர்காவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்களா? காஜா முயினுதீன் கிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி பேர்லயோ அல்ல மூசா கதிர் ரஹ்மத்துல்லாஹி பேர்லயோ அல்ல ஏர்வாடி இது எல்லா தர்கால நடக்கிற பலாய், இந்த தர்கால நடக்கிற பலாய் இல்ல, எல்லா தர்கால நடக்கிற பலாய். இதெல்லாம் ஏத்துக்கிட்டா உண்மையான சுன்னத்துல் ஜமாத். இதெல்லாம் கூடாதுன்னா அவரு வஹாபிபா கருப்பு தலப்பா கட்டும்போது நினைச்ச ஒரு வஹாபியா தான் இருப்பாருன்னு சொல்லி புனித ஹரம் ஷரீஃபில் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் பிந்திய அளவில் இரவு தொழுகைக்காக மட்டும் பாங்கு மட்டும் சொல்லி இகாமத் சொல்லாமல் ஜமாத்துடன் தொழுது வருகிறார் என கேள்விப்பட்டோம். ஆனால் இதன் உண்மை நிலை என்ன? எந்த பெயரில் பாங்கு சொல்லி அழைக்கிறார்கள்? என்ன தொழுகை தொழுகிறார்கள்? எத்தனை ரக்காத் தொழுகிறார்கள்? எத்தனை இதற்கு பாங்கு சொல்லி அழைக்கலாமா? இந்த விஷயத்தில் மார்க்க தீர்ப்பு என்ன? கூடும் என்றால் இந்தியாவில் நமது பள்ளிவாசல் இம்முறையில் தொழலாமா? தயவுசெய்து எனக்கும் எல்லாருக்கும் தெளிவான தீர்வை தாருங்கள். இது எங்க நடக்கிறாங்களோ அங்க போய் கேளுங்க. என்ன பேர் சொல்லி அழைக்கிறார்கள்? எத்தனை ரக்காத் தொழுகிறார்கள்? என்ன தொழுகிறார்கள்? எதற்கு பாங்கு சொல்லி அழைக்கிறார்கள்? இதெல்லாம் அங்க போய் கேட்க வேண்டிய கேள்வி. எங்க சொல்றாலும் அங்க இந்த இத்தனை கேள்வி வரிசை எங்கிட்ட கேட்டா பாங்க சொல்றது தஹஜ்ஜுதுக்கு பாங்க சொல்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்த நடைமுறை இன்னைக்கு புனித ஹரம்கள்லயும் இருக்குது. அதே ஒரு சில பள்ளிகள்ல ரமலான்ல மட்டும் தஹஜ்ஜுதுல மட்டும் ஃபாலோ பண்றாங்க போல தெரியுது. அதை எல்லா பள்ளியிலும் ஃபாலோ பண்ண என்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபாலோ பண்ணா ஒன்னும் தப்பு கிடையாது, ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த நடைமுறை தான். என்ன இதை வந்து மக்களுக்கு மத்தியில் ஆஹா மக்கா பள்ளி இமாம் அதை செஞ்சாரு கடத்துல புதுசா தஹஜ்ஜுதுக்கு பாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம மேல ஒரு இட்டு கட்டினா கட்டுறோம். அல்லது பாங்க தஹஜ்ஜுதுக்கு பாங்க சொல்றதை கேட்டு மக்கள்லாம் சஹரை நிறுத்திடக்கூடாது, சஹருக்கு முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதனால அதை எடுக்கிறது வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சுன்னத்தான் செய்யலாம், தப்பு இல்லை. நம்முடைய மக்கா பள்ளி போன்ற பல மாடிகளை கொண்ட பள்ளிவாசல் இமாம் சாஹிப் இருக்கும் மெஹராபுக்கு நேராக துவாரம் வைத்து கட்டியிருக்கிறார்கள். இப்படி துவாரம் வைத்து கட்டித்தான் ஆகணுமா? தத்துவம் என்ன? இவ்வாறு துவாரம் இல்லாமல் கட்டப்பட்ட நியூ காலேஜ் போன்ற பள்ளிவாசல்களில் மாடியில் தொழுதால் தொழுகை கூடுமா கூடாதா? தயவுசெய்து வரமா கூறுங்கள். இது வந்து அந்த காலத்துல மைக்கு ஸ்பீக்கர் இதெல்லாம் இல்லாத நேரத்தில் அந்த சத்தம் இப்ப கூட இல்லை. இப்போ கரண்ட் போயிடுச்சு மேல தோந்துட்டு இருக்காங்க. இங்க கத்திர கதை மேல எப்படி கேட்கும்? அதனால இமாமுக்கு நேரம் ஒரு துவாரம் ஒன்று வைக்கணும். குறைஞ்சபட்சம் இங்க கத்திர இங்க அல்லாஹ் குறிச்சோட சத்தம் கேட்கணும். உதாரணமா ருக்குல நிக்கிறீங்க, கரண்ட் போயிடுச்சு, இமாம் சஜிதா போயிடுவார், தொழுகை முடிச்சுட்டு நீங்க ருக்குல நின்று இருப்பீங்க. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட முறை. அதை நியூ காலேஜ்காரங்க போய் சொல்லுங்க, ஏன்னா இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா, திடீர்னு கரண்ட் போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேளுங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா வெறும் மைக்க மட்டும் நம்பி எங்கேயுமே தொழக்கூடாது. சில பேர் கேட்பாங்க, இங்கேருந்து அசரத் இங்க தொழுகை நடக்கும்போது புதுப்பேட்டையில பெண்கள் ஜமாத் வச்சு அங்க மைக் வச்சு தொழுலாமா அப்படின்னு சொல்லி தொழுக கூடாது. குறைஞ்சபட்சம் மைக் இல்லை என்றால் இமாமோடு தொடர்பு. உதாரணம் இங்க இருந்து நீங்க அண்ணா செலவர்களும் ஜமாத் நிக்கலாம், இங்க இருந்து அண்ணா செலவர்களும் ஜமாத் நிக்கலாம். எப்போ ஃபுல்லா கண்டினியூட்டி இருக்கணும், தொடர் இருக்கணும். இன்னைக்கு ஹரம் ஷரீஃப்ல நிக்கிறாங்க பாருங்க, இமாம் நிக்கிறது எங்கேயோ நிக்காரு, ஹஜ் நேரத்துல 1/2 கிலோமீட்டர் தள்ளி கூட நிக்கும். கண்டினியூட்டி இருக்கும். ஒரு கால் மைக்கு வேலை செய்யல, கரண்ட் போயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டா கூட அந்த கண்டினியூ பார்த்து மக்கள் தொழுதுப்பாங்க. புரிஞ்சுங்களா? கண்டினியூட்டி இல்லாம லாங்கில் நின்று தொழுறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதனால நியூ காலேஜ்காரங்க சொல்லுங்க, கரண்டே போயிடுச்சுங்க என்னங்க பண்ணுவாங்க மேல, நான் ருக்குல நிக்க வேண்டாமா முதுகுலிக்க அப்படின்னு கேளுங்க. போய் தொழுவக்கூடிய தப்பு இல்லை. முதலாளி பேங்கில் வட்டி கடன் வாங்கி கடை வைத்தால் நாம் அதில் வேலை செய்யலாமா? நல்ல கேள்விங்க. முதலாளி வந்து பேங்க்ல கடன் வாங்கி வட்டி கடை வச்சு இது வியாபாரம் பண்றாரு, அந்த கடையில வேலை செய்யலாமா அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யறது ஹலாலான வேலை. உதாரணமா ஒரு மளிகை கடையில் நீங்க வேலை செய்றீங்க, உங்க வேலை எனக்கா பொட்டலம் போட வேண்டியதான் உங்க வேலை. அந்த மளிகை கடை நடத்துறதுக்கு முதலாளி வட்டி கடன் வாங்கிறாரு, அது அவருக்கு அல்லாஹ் பத்தியில் உள்ளது, அவர் குற்றவாளி. நீங்க வேலை செய்யறது மளிகை கடை வேலை செய்றீங்க, அந்த மளிகை கடை வேலை செய்ய பொட்டலம் போடுறது உங்க வேலை எனக்கா, இந்த வேலை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அந்த மளிகை கடையில கணக்கு புள்ள வேலை செய்றீங்க, அந்த கணக்கு பிள்ளை கணக்கு என்ன எழுதுறாருன்னா அந்த வட்டி கணக்கு எழுதுறாரு, வட்டி கணக்க எழுதுறாரு. இது கூட இந்த வேலை கூடாது. அதுக்கு சம்பந்தம் இல்லாத வட்டிக்கோ பேங்கோ சம்பந்தம் இல்லாத வேலை செய்யலாம், தப்பு இல்லை. முஸ்லீம்கள் மத்தியிலே ஹிலாஃபத்தின் அவசியம் பற்றி நீங்கள் கூறியது நாங்கள் உணர முடிந்தது. இதை இவ்வுலகில் மார்க்க அறிஞர்கள் மற்றும் ஒவ்வொரு முஸ்லீம் நாட்டு தலைவர்களுக்கும் முடிந்தவரை தெரியப்படுத்தினால் என்ன? உங்களின் மார்க்க பணி சிறக்க அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களுக்கு முடிஞ்சாலும் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சுட்டே இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நாடுனா நம்ம கண்ணதிலேயே ஹிலாஃபத்தை உருவாக்கிடலாம், இல்ல அல்லாஹ் நாடுனா நம்முடைய கண்ணுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஹிலாஃபத்தை உருவாக்கலாம். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் உருவாகும், நம்பி வைப்போம். Yesterday you said, Hazrat, we can read Qasida Burda Sharif if no meaning. Why can't we read Salam if we know meaning? How it's bidat? Why we read? Why can't we read Salam? Salam na enna? Salam பைத்னா முதல்ல பைத்த அர்த்தம் வந்து, அதாவது நீங்க அரபில படிக்கிறீங்களா தமிழ்ல படிக்கிறீங்களா இல்ல, அந்த வார்த்தை அர்த்தம் சரியான அர்த்தமா,
நீங்க சலாம்ங்கிற பேர்ல எழுந்துச்சு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், அன்த ஷம்ஸுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூரி அன்த இக்ஸீரும் வகாலி அன்த மிஸ்பாஹுஸ் சுதூரி அப்படின்னு ஃபுல்லா ஒரு மௌலூத் பைத்தை படிக்கிறாங்களே, எவ்வளவு பட்டவர்த்தனமான ஷிர்க் தெரியுமா அது? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வை விட உயர்ந்த அந்த கஃபாருல் கதாயா, கஃபார் என்பது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு, கஃபார் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு. அதை போய் ரசூலுல்லாஹ் கொண்டு போய் அந்த கஃபாருல் கதாயா, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய நீங்க தான் எப்படி சொல்ல முடியும்? அந்த கஃபாருல் கதாயாங்கிறது அந்த சத்தாருல் மசாயா, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவர் நீங்கள் தான். குற்றங்களை மறைக்கிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்ங்களங்க, ரசூலுல்லாஹ் எப்படிங்க மறைக்க முடியும்? அதனால ரசூலுல்லாஹ் புகழ்றோங்கிற பேர்ல அல்லாஹ்வை விட உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போறது, அல்லாஹ்க்கு இணையா வைக்கிறது, அது ஒருபோதும் யாராலும் ஏத்துக்க முடியாது, இஸ்லாம் ஏத்துக்காது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சலாம் சொல்றதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுவதோ தவறல்ல. ஆனால் அந்த பாடக்கூடிய பாடல் அர்த்தம் விளங்கி பாடணும், அந்த அர்த்தம் இஸ்லாத்திற்கு உட்பட்ட அர்த்தமா இருக்கணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெசேஜ் பெருநாள் அன்னைக்கு, ஈத் அன்னைக்கு போர்வை போத்திட்டு படுத்திருக்காங்க வீட்டுல, போர்வை போத்திட்டு படுத்திருக்காங்க. ஜாமிய திருமதி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. போர்வை போத்திட்டு படுத்திருக்காங்க. சஹாபி பெண்மணிகள் சின்ன சின்ன பிள்ளைகளை உட்காந்து வீட்டுல உட்காந்து கை தட்டி பைத்து பாடிக்கிட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பைத்து பாடிக்கிட்டு இருக்குங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு வர்றாங்க. பெருநாள் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு வர்றாங்க. பார்த்த உடனே மஸாமீர் ஷைத்தான் ஃபி பைத்தி ரசூலில்லாஹ், இது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ஷைத்தானுடைய விளையாட்டா? சில சின்ன பிள்ளைங்க கைத்தறி பாடுறது அது பாட்டு மாதிரி இருக்குது, ரசூலுல்லாஹ் வீட்டுல இப்படி தப்பா அப்படின்னு கண்டிக்கிறாங்க. உடனே போர்வை போத்தி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை விலக்கி மஹலனியா உமர், உமரே நிறுத்துங்க, வேண்டாம், தடுக்காதீங்க. லிகுல்லி கௌமின் ஈதுன் ஃபஹாதா ஈதுனா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஈது இருக்குது, நமக்கு இது ஈது, பிள்ளைங்க பாடிட்டு போட்டு விடுங்க அப்படின்றாங்க. உமர் அப்புறம் ரசூலுல்லாஹ் பேசிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை போத்திக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே அந்த பாட்டு படிச்சுட்டே அந்த பிள்ளைங்க கொஞ்ச நேரத்துல ஒரு வரி வருது, ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கத், எங்கள்ல ஒரு நபி வந்திருக்கிறார், அந்த நபி நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கே சொல்லுவார் அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை எடுத்து லா யஅலமு மா ஃபீ கத் இல்லல்லாஹ், அப்படி சொல்லாதீங்க, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டான் அப்படின்னாங்க. அவ உமர் ரலியல்லாஹு தான் தடுத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்து பாடுறதோ புகழ்வதோ தவறல்ல என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய ஒரு தவறான அர்த்தம் வரும்பொழுது உடனே தடுத்து நிறுத்தினாங்க. சின்ன பிள்ளைங்க பாடுங்க ஹஜ்ரத், छोटे बच्चों पाड़ने दो हजरत, அப்படி விடலையே. छोटे बच्चे क्या हजरत जानते हैं, वो लोग हम बेचारे, पढ़ने दो हजरत, इसको भी तुम्हें इतना गुस्सा होता क्या அப்படின்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம் உடனே தடுத்து வமா யாலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ், அல்லாஹ் நாளைக்கு என்ன நடக்குது அல்லாஹ் தஆலா யாரும் அறிய மாட்டார், நிறுத்தம் ரசூலுல்லாஹ் திருத்தலையா? அதனால சலாம் படிப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாத்து படிப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிப்பதோ தவறே கிடையாது. ஆனால் அது இஸ்லாத்தின் வரையறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் புகழ்றோங்கிற பேர்ல வரம்பு மீறிதாக இருக்க கூடாது. அதுல எந்த சலாம்னு சொல்லுங்க, அதை பார்த்து சொல்ல முடியும், பாடலாமா படிக்கூடாது. அதே மாதிரி கஸீதத்துல் புர்தா கேட்டீங்க, அது நல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடக்கூடிய நல்ல புகழான புகழக்கூடிய பாடல், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை படிச்சா நன்மை கிடைக்குமா, அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்க அர்த்தம் விளங்கி உட்கார்ந்து கஸீதத்துல் புர்தாவை படிங்க, தப்பு கிடையாது. ஏன் நாருடைய பாட்டை படிங்க, நான் சொன்னேன் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எத்தனையோ புகழ்களை புகழ்ந்து பாடிருக்காரு, வரம்பு மீறாம, வரம்பு மீறி சிலது பாடிருக்காரு, வரம்பு மீறி ரொம்ப மோசமான வார்த்தைகளை சில வார்த்தைகளை பாடிருக்காரு. அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும்னாரு. அடுத்த பாட்டுல நமனை விரட்ட மருந்தொன்று விக்குது நாகூர் தர்காவில்ன்றாரு. அப்படி இடக்கு படக்கா பாடிருக்காரு, அதை விடுங்க. மற்றபடி பொதுவா அல்லாஹ்வை பற்றி பாடக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பாடக்கூடிய அர்த்தம் பிசகாத பாடலா இருந்தா அதையும் பாடுங்க, நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுறதானே, இப்ப ரசூலுல்லாஹ் புகழ தப்பே இல்லையே. அது பாடுனா நமக்கு அர்த்தம் விளங்காம பாடினாலும் புர்தா ஷரீஃபை பாடுனா மௌலூத் ஷரீஃப் நமக்கு நன்மை கிடைக்கும். குர்ஆனுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை மாதிரி மௌலூத் ஷரீஃபுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதை ஊதி தண்ணில ஊதினா ஷிஃபா கிடைக்கும். இதெல்லாம் யார் சொன்னது? என்ன அவன் இந்த சஹாபி அப்படி செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்துல? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சலாம் பண்றது தவறு கிடையாது. அந்த சலாம் இஸ்லாத்துக்கு எதிரானதா இருக்க கூடாது. ஒருத்தர் திரும்ப திரும்ப கேக்குறாருங்க, ஹஜ்ரத் யூ சே அல்லாஹ், we believe Allah, I am not against Allah, even Jesus believe in Allah, then why do they are against us? What you say about it? Even Arabs believe that Allah was there, you don't think they are against us because we believe Prophet sallallahu alaihi wasallam. என்ன கேக்குற, believe அப்படிங்கறது என்ன believe தெரியலையே, ஒண்ணும் புரியலையே. Even Jesus believe in Allah, சரி ஓகே, then why do they are against us? அது அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் நம்பி இருக்காங்க, அல்லாஹ் ஏத்துக்கறாங்க. பிறகு கிறிஸ்தவர்களே நம்ம எதுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹ் மேல கோவம் இல்ல, ரசூலுல்லாஹ் மேல கோவம். கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் மேல கோவம் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கோவம், அதனால நம்மள எதுக்குறாங்க. What you say about it? இத பத்தி நீ என்ன சொல்றீங்க? சரி, when Arabs believe that Allah was there, when
Arabs believe that Allah was there. You don't think they are against us because we believe Prophet sallallahu alaihi wasallam. இது கேள்வி, இது விளக்கம் சொல்றாரு. அதான் அவருடைய கூட்டுக்கு அவரே பதில் சொல்ற விளக்கம் சொல்றாரு. அதனால கிறிஸ்தவர்கள் நம்ம அல்லாஹ்வை ஏத்துக்கிறதுனால நமக்கு எதிரிகள் அல்ல, நாம ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிறதுனால அவங்க ரசூலுல்லாஹ் பிடிக்காது, அதனால நமக்கு எதிரிகளா மாறினாங்க. நான் பணிபுரியும் கம்பெனியில் உட்கார்ந்து யூரின் பாஸ் பண்ணுவதற்கு வசதி இல்லை. இந்த சூழ்நிலை என்ன செய்வது? டேலாவிற்கு தண்ணீருக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாமா? தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை. டிஷ்யூ பேப்பர் கிட்டத்தட்ட டேலா மாதிரி தான். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். டேலாக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம சிறுநீர் சுத்தம் பண்றது தவறு கிடையாது. அப்படி உட்கார்ந்து பாத்ரூம் போறது வழி இல்லை, எல்லாமே நின்றுட்டு பாத்ரூம் போற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னா டாய்லெட்ல போயிடுங்க. டாய்லெட்டை போய் சுத்தமா மொத்தமா அவுத்துட்டு ஃப்ரீயா பாத்ரூம் போயிட்டு சுத்தமா கழுவிட்டு வாங்க, தப்பு இல்லையே. டாய்லெட் தானே செய்யும், நின்றுட்டு மோஷன் போக மாட்டாங்களே, நின்று யூரின் போற மாதிரி. அது டாய்லெட் இருக்கும்ல, நம்ம டாய்லெட் அதை யூஸ் பண்ணி கொடுத்துறேன். அங்க போர்டு போட்டுருக்காங்களா, திஸ் பிளேஸ் இஸ் ஒன்லி ஃபார் மோஷன் நாட் யூரின் அப்படி போட்டுருக்காங்களா? அப்படிதான் போர்டு போட்டுருக்காங்க. அப்படி ஒன்றும் இல்லைல்ல, தாராளமா டாய்லெட்ல போங்க, அது உள்ள சுத்தமா ஆகுது, நல்லா சுத்தமா பாத்ரூம் போயிட்டு சுத்தமா யூஸ் பண்ணிட்டு வெளியே வாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்துல பேசணும். இது மழை பெய்யுதுனால இது மழை பெஞ்சிட்டே இருந்தா கேள்வி, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நாளைக்கு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப லேட்டா முடிக்கிறீங்க, வீட்டுக்கு போக முடியல, சாருக்கு என்ன சொல்லக்கூடாது. மழை தான் காரணம் இதுக்கு. குர்ஆன் ஆயத்தை தட்டில் எழுதி அதை கழுவி கொடுத்தால் நோயிலிருந்து ஷிஃபா ஏற்படுமா? குர்ஆன் ஆயத்தை ஓதி ஊதினால் ஷிஃபா கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. தட்டில் எழுதி கழுவி கொடுத்தா ஷிஃபா கிடைக்குமா? எந்த ஆதாரமும் கிடையாது. ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.